ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் உங்கள் வழக்கறிஞர், உங்கள் சகோதரர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். சொந்தங்களே, இன்று ஒரு மிக முக்கியமான நாள். இன்று மட்டுமல்ல, இதுவரையிலும் நம் குளோபல் கேபிஎன் நடத்தும் காணொளி அனைத்துமே ஒவ்வொரு வகையிலும் ஒரு முத்தாய்ப்பான முக்கியமான நாள். ஆனால் இன்று அந்த முக்கியமான நாளிலும் ஒரு சிறப்பு வாய்ந்த நாள். அந்த நாள் என்ன என்று கேட்டீர்களானால், சிறுக சிறுக சேர்த்த செல்வம் எல்லாம் ஒரு நாளில் இணையவழி குற்றத்தில் பறந்தோடிவிடப் போகின்றது என்று பல பேர் அறிந்திருக்க மாட்டார்கள். வழக்கறிஞர் தொழிலில் உள்ள நானும் இந்த காணொளியில் இணைந்துள்ள என் சகோதர வழக்கறிஞர்கள், சகோதரி வழக்கறிஞர்கள் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம், பல பேர் ஏதாவது ஒரு சின்ன தவறுதலான ஒரு கிளிக், மவுஸ் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளிக் ஆஃப் அ பட்டன் அப்படின்ற ஆங்கிலத்தில் சொல்லுவது போல, ஒரு பட்டனை தவறுதலாக அழுத்திவிட்ட காரணத்தினால் பல லட்சங்கள் இழந்த வருத்தமான விஷயங்கள் உண்டு. அப்படி இன்று நாமும் அந்த மாதிரி ஒரு புதைகுழியில் படுபாதாளத்தில் விழக்கூடாது என்பதற்காக கேபிஎன் குளோபல் டீம் மற்றும் நம்மை வழிநடத்தும் நம் குலகுருக்களான தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களின் வழிகாட்டுதல் படியும், சிரவையாதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் வழிகாட்டுதல் படியும், நம்மை வழிநடத்தும் மருத்துவர் டாக்டர் மனோகரன் அவர்களின் வழிநடத்துதல் படியும் இந்த தலைப்பை கண்டிப்பாக நம் சொந்தங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு மிக பெரிய ஒரு வழிகாட்டுதலினால் இந்த தலைப்பு இன்று உங்களுக்கு வந்துள்ளது. இன்றைய தலைப்பை பற்றி அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஆதலால் தான் இன்று நிகழ்ச்சி தொடங்கும் முன்னரே இவ்வளவு சொந்தங்கள் நம்முடன் இணைந்ததற்கு உங்களை எல்லோரையும் வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றேன். சொந்தங்களே, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். ஒரு நோய் வந்ததுக்கு பிறகு அதற்கு நம் அல்லல் ஐயோ என்று அவதிப்பட்டு அதற்குண்டான விஷயங்களை கடைபிடித்து பின்பு நோயிலிருந்து மீளுவதை விட அந்த நோய் வராமல் தற்காத்துக் கொள்ளும் முறையே மிகவும் ஒரு உன்னதமான செயல். அதனால் தான் ஆங்கிலத்தில் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர், வருமுன் காப்பதே சிறப்பு என்று தமிழில் மிக பொருத்தமாக நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அந்த முத்தாய்ப்பான ஒரு பழமொழிக்கு இணங்க இன்று நம்முடன் ஒரு அருமையான தலைப்பில் நம்முடன் உரையாட வந்துள்ளார் லக்சம்பர்க் நாட்டிலிருந்து திரு கார்த்திக் பழனியப்பன் சகோதரர் அவர்கள். இணையவழி பொருளாதார குற்றங்களை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது, அப்படி கண்டுபிடித்து அந்த இணையவழி பொருளாதார குற்றங்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளுவது எப்படி என்று நம்முடன் உரையாட வந்துள்ளார். லக்சம்பர்க் நாட்டிலிருந்து வந்தவர் ஒரு சாதாரண நபர் என்று எண்ணிவிடக் கூடாது. அவருடைய ப்ரொஃபைலை படிக்கும் பொழுது, அவரை பற்றி ஒரு முன்னுரை கொடுக்கும் பொழுது அப்பப்பா வியந்து விட்டேன். நம் சொந்தமான கொங்கு வேளாளர் குல பெருமக்கள் வாழ்க்கையில் போராடி ஜெயிப்பதில் வல்லவர்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கின்றோம். விவசாயத்துறையில் மாட்டை விட அதிகமாக வேலை செய்வதில் வல்லவர்கள் என்று கேள்விப்பட்டு இருக்கின்றோம். படிப்பிலும் அவ்வாறு இருப்பார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம். நம் முதலில் படிப்பிலிருந்து ஆரம்பிப்போம், பின்பு அவருடைய வேலை பற்றியும் அவருடைய மகத்துவமான இணையதள குற்றங்களை கண்டுபிடிப்பதில் எவ்வாறு கில்லாடியாக உள்ளார் என்பதை பற்றி பிறகு பார்க்கலாம். படிப்பில் என்ன சளைத்து விட்டார் என்று கேட்க நபர்களுக்கு அவர் 3 பட்டப்படிப்புகளை பெற்றுள்ளார். அது என்ன 3 பட்டப்படிப்புகள்? எல்லோரும் பெற்றிருக்கிறார்களே என்றால் இல்லை, 3 MBA பட்டங்களை பெற்றுள்ளார். 3 MBA பட்டங்களை பெற்றவர் ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலைசேஷன் ஒரு பட்டம் MBA-விலும், இன்னொரு MBA-வில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும், மற்றும் ஒரு MBA தனியாக சிஸ்டம் செல்லும் அவருடைய அறிவுத்திறனை வளர்த்தி கொண்டுள்ளார். அது மட்டுமல்ல, டிப்ளமோ இன் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், MA செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் லாஸ். அது மட்டுமல்ல சகோதரர்களே, என்னுடன் சக வழக்கறிஞராகவும் அவர் ஒரு வழக்கறிஞர் படிப்பையும் மேற்கொண்டு அந்த வழக்கறிஞர் பட்டப்படிப்பை ஒரு பட்ட மேற்படிப்பாகவும் LLB அண்ட் LLM மாஸ்டர் ஆஃப் லாஸ் பட்டப்படிப்பையும் முடித்து ME கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்
கண்டிப்பாக சொந்தங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எம்இ படிப்பதற்கு முன் பிஇ கட்டாயம் படித்திருக்க வேண்டும். ஸோ பிஇ படித்து முடித்துவிட்டு மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடித்து, அது மட்டுமல்ல எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ற பட்ட மேற்படிப்பையும் படித்துள்ளார். 2003 வருடங்கள் முதல் இன்று வரை என்று சொல்வது 2021 அவருடைய சட்ட மேற்படிப்பில் டிஃபென்ஸ் லாஸ் மற்றும் சைபர் செக்யூரிட்டியில் நால்சார் இன்ஸ்டிடியூட்டில் அவர் இன்றும் பயின்று கொண்டிருக்கும் படிப்பையும் சேர்த்து சொல்கின்றேன். இவ்வளவு படித்தவர் நம் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏர் பிடிப்பதிலும் விவசாயம் செய்வதிலும் உள்ள ஈடுபாடு படிப்பிலும் விட்டு போகக்கூடாது என்பதற்காகவே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் என்ற படிப்பையும் படித்துள்ளார். இவ்வளவு அறிவார்ந்த படிப்புகளை படித்தவர் சும்மா இருப்பாரா? வியட்நாம் நாட்டில் முதற்கொண்டு அவருடைய சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் அண்ட் ஃப்ராட் மேனேஜ்மெண்ட் பற்றிய தலைப்புகளில் உரையாடி உலகம் சுற்றும் வாலிபனாக இன்று லக்சம்பர்க் நாட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நம் சகோதரர் பல முன்னணி நிறுவனங்களில் வேலை செய்துள்ளார். அந்த முன்னணி நிறுவனங்கள் யாவை என்று 3 நிறுவனங்களை மட்டும் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். PwC என்று எல்லோருக்கும் தெரிந்த பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் என்ற நிறுவனத்தில் அவருடைய அனுபவமும், KPMG குவாலிட்டி லீட் ஆடிட்டர் என்ற நிறுவனத்தில் அவருடைய அனுபவமும், EY என்று சொல்லக்கூடிய ஏர்னஸ்ட் அண்ட் யங் அந்த நிறுவனத்திலும் அவருடைய அனுபவங்கள் சைபர் செக்யூரிட்டியிலும், நெட்வொர்க் செக்யூரிட்டியிலும், சைபர் ஃபோரென்சிக்ஸிலும் அவர் தன் வெற்றி கொடியை நாட்டிக் கொண்டிருக்கின்றார். இது மட்டுமல்ல, பல சர்டிபிகேஷன் கோர்ஸுகளை எஸ்பெஷலி சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமாக ISO 27001 2005 லீட் ஆடிட்டர், லைசன்ஸ் பெனட்ரேஷன் டெஸ்டர் LPT, EC கவுன்சில் சர்டிஃபைட் செக்யூரிட்டி அனலிஸ்ட், சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கர், சிஸ்கோ சர்டிஃபைட் அசோசியேட் CCNA என்று அனைவராலும் தெரிந்து கொள்ளக்கூடிய சிஸ்கோ சர்டிஃபைட் நெட்வொர்க் அசோசியேட், சர்டிஃபைட் ஃப்ராட் எக்ஸாமினர் அண்ட் சர்டிஃபைட் ஹேக்கர்ஸ் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர். இந்த நிறைய படிப்புகளை பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. தொழில் நண்பர்களே, இவை அனைத்தும் பொருளாதார குற்றத்தில், இணைய வழியில் மற்றும் சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட படிப்புகளை அவர் சைபர் கிரைம்ஸ் மட்டுமல்லாமல் அதை தொழில்நுட்ப ரீதியாகவும் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் BE and ME படித்து அதை மேற்கொண்டு வந்துள்ளார். இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்கள் இத்துணை படித்திருந்தாலும் நம் கொங்கு தமிழையும் நம் கொங்கு சொந்தங்களுக்காக உரையாற்றுவதிலும் எல்லற்ற மகிழ்ச்சியை அவர் வெளிப்படுத்தி இன்று நம்முடைய லக்சம்பர்க் நாட்டிலிருந்து உரையாட வந்துள்ளார். அவரை பற்றி ஒரு சிறு விஷயம், அவர் பணிபுரியும் அவருடைய டெசிக்னேஷன், அதாவது இன்றைய தகுதி என்னவென்றால் சீனியர் IT செக்யூரிட்டி அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி சீனியர் அசோசியேட், ஃபாரன்சிக்ஸ் அண்ட் லீகல் ப்ரொஃபஷனல் என்று பலவேறு தலைப்புகளில் அவருடைய நிர்வாகத்திறன் மற்றும் அவருடைய வேலைத்திறன் இருந்தாலும் அவர் எந்தெந்த நிறுவனங்களில் பணியாற்றியுள்ளார் என்பதற்கு ஒரு முத்தாய்ப்பான விளக்கங்கள் பினான்சியல் கம்பெனிஸ், டெலிகாம் தகவல் தொழில்நுட்ப கம்பெனிகள், ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிகள், கவர்மெண்ட் தகவல் தொழில்நுட்பத்தில் அரசாங்க சம்பந்தமான விஷயங்களிலும், மைனிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் உண்டான தொழில் அமைப்புகளிலும் அவர் தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். இன்றைய சிறப்பு பேச்சாளர், இன்றைய சிறப்பு நம் கொங்கு மண்ணின் சாதனையாளர். ஒரு தனி நிறுவனத்திற்கு சென்று அவருடைய அறிவுரை வழங்க வேண்டும் என்றால் அவர் அந்த நிறுவனத்திற்கு சார்ஜ் செய்வது ரொம்பவும் குறைவான சில ஆயிரம் பவுண்டுகளே. சில ஆயிரம் பவுண்டுகள் உங்களுக்கு குறைவாக இருக்கின்றதா என்று எள்ளி நகையாடுகின்றீர்களா? சில ஆயிரம் பவுண்டுகள் உங்களுடைய தகவல் தொழில்நுட்ப டேட்டாக்களை இழந்தவர்களுக்கு தெரியும். ஒரு நிர்வாகத்தில் உள்ள ஒரு கம்பெனியின் முக்கியமான விஷயங்கள் நேற்று நம் காணொளியில் நம்முடன் வந்த சிறப்பு சாதனையாளர் கூறியது ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ், டேட்டா மேனேஜ்மெண்ட் எவ்வளவு முக்கியம் என்று கூறியுள்ளார். அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் திடீரென்று உங்கள் நிறுவனத்தில் நாளை இல்லாமல் போய்விட்டால் நீங்கள் எவ்வளவு சிரமப்படுவீர்கள். அந்த மாதிரி ஒரு சிரமம் ஏற்பட வேண்டாம் என்ற காரணத்தினால் இன்றைய சாதனையாளரை நம் KBN குளோபல் நம் சுவாமிகள் தலைமையில் இன்று உங்களுக்காக அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த வாய்ப்பை அனைத்து கொங்கு சொந்தங்களும் உங்களுடைய தொழிலில் கண்டிப்பாக பிரயோகப்படுத்தி எந்தவித புதைகுழியிலும் IT சம்பந்தமாகவோ அல்லது சைபர் கிரைம்ஸ் சம்பந்தமாகவோ
விழாமல் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றும், முடிந்த அளவு உங்களுடைய தொழில் நிறுவனங்களில் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எவ்வாறு நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், அந்த மாதிரி சைபர் கிரைம்ஸில் எப்படி இணையவழி குற்றங்களில் நீங்கள் புதைகுழியில் விழுந்து விடாமல் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிந்தளவு உங்கள் கேள்விக்கணைகளை தொகுத்து பல 1000 பவுண்டுகளை மிச்சப்படுத்தி உங்கள் வாழ்வில் தொழிலில் வெற்றி பெற்று கணினி மேலாண்மையில் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய சிறப்பு பேச்சாளரை அவருடைய சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு கார்த்திக் பழனியப்பன், வாருங்கள் உங்கள் உரையை கொடுக்க. நன்றி நண்பரே. என்னுடைய நண்பர் என்னை பத்தி ரொம்ப மிகப்படுத்தி பேசினார். அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்லை. நாங்க அனைத்து கொங்கு நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் பிஸியா இருப்பீங்க. இந்த பிஸி ஷெட்யூல்ல இந்த வெபினார் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி 220 பேருக்கு மேல பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள். நண்பரே, நான் என்னோட ஸ்லைடை அப்படியே ஷேர் பண்ணிட்டுங்களா? தாராளமா ஷேர் பண்ணலாங்க, தாராளமா ஷேர் பண்ணலாம். இது உங்களுடைய நேரம். நீங்கள் நம் சொந்தங்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்களோ அனைத்தையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஓகே ஓகே ஓகே. ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கலாங்க. ஃபுல் ஸ்கிரீன் கீழே ஐகான் இருக்கு பாருங்க, அந்த ஃபில்ம் ஸ்கிரீன் கீழே பாட்டம்ல நோட்ஸுக்கு பக்கத்துல 3வது ஐகான், 4வது ஐகான், வால்யூம் பட்டன் மைனஸ் இருக்கு இல்லீங்களா, மைனஸ்க்கு பக்கத்துல. இஸ் இட் மோர்? கீழே வால்யூம் பட்டன் மைனஸ் இருக்கு இல்லீங்களா ஸ்கிரீன்ல, அது பக்கத்துல ஃபுல் ஸ்கிரீன். ஃபுல் ஸ்கிரீன் இல்ல, நோ இஷ்யூஸ், அதுலயே நீங்க ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கீங்க. அப்படியே இதுலயே ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கிட்டீங்களா? நான் கீழ அதுலயே ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன். ரைட், ஓகே, பெர்ஃபெக்ட் வந்து பெர்ஃபெக்ட். இப்ப தெரியுதுங்களா? ரைட், ஓகே ஓகே. மீண்டும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இடையில கொஞ்சம் இங்கிலீஷ் பேசினா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இங்கிலீஷ் டேர்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதாவது கொங்கு கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய தொழில், நம்ம பாத்தீங்கன்னா அந்த காலத்துல விவசாயத்துல இருந்து அதுக்கப்புறம் தொழில் வளர்ச்சி கடந்த 2 சகாப்தமாக லைக் லாஸ்ட் 20-30 இயர்ஸா பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டெக்ஸ்டைல்ல இருந்து, ஆட்டோமொபைல்ல இருந்து, என்ஜினியரிங்ல இருந்து பல பேர் பல துறைகள்ல இருக்கிறாங்க. கடந்த 20 வருடங்களாக ஐடி துறையில நம்ம நிறைய சாதிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய சாதனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதே மாதிரி இணையவழி குற்றங்களும் நிறைய ஆயிடுச்சு. அதாவது கடந்த 10-15 வருடங்கள்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மொபைல் போன், லேப்டாப், இப்ப இருக்க சின்ன சின்ன இருந்து சின்ன அதாவது ஸ்கூல் போற கிட்ஸ்ல இருந்து எல்லாமே மொபைல் போனு, லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதனால நிறைய கணினி குற்றங்கள்லாம் பெருகி போயிடுச்சு. கணினி குற்றங்கள் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் நாங்க சொல்லுவோம். சைபர் கிரைம்னா எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸ்னா மொபைல் போனா இருக்கலாம், இல்ல ஒரு லேப்டாப்பா இருக்கலாம், இல்ல ஒரு சர்வர், இல்லைன்னா ஒரு லைக் டேப், எதை யூஸ் பண்ணி வேணாலும் உங்களை இணையவழி குற்றங்கள் நிறைய பெருகி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெருகி போச்சு. அதனால நம்மளே தான் தற்காத்துக்கணும். நம்ம தான் இதை நம்ம தான் எஜுகேட், நம்ம தான் எஜுகேட் பண்ணிக்கணும். கவர்மெண்ட் இங்கெல்லாம் எஜுகேட் பண்றது இல்ல. தே ஹாவ் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு செஷன்ஸ்லாம் எதுவும் உங்களுக்கு அவேர்னஸ் அதெல்லாம் பெரிய லெவல், அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரில கொடுக்குற மாதிரி நம்ம இந்தியாவெல்லாம் கொடுக்கறதே கிடையாது. அதனால இந்தியாவில பாத்தீங்கன்னா நிறைய சைபர் குற்றங்கள்லாம் நிறைய இருக்கு. சைபர் குற்றங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம இன்னும் ஏடிஎம், டெபிட் கார்டு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே இணைய வழியா மாறி போச்சு. அதனால நம்மள அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ், கம்ப்யூட்டர்னா என்ன அது நமக்கு தெரியும். பட் அதை எப்படி யூஸ் பண்றது, எப்படி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்றது, எப்படி செக்யூரா பண்றது, ஒரு பாஸ்வேர்டு வைக்கிறதுனா கூட நம்மலாம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாவோட பேரு, அம்மாவோட பேரு, இல்ல குழந்தைங்களோட பேரு, இந்த மாதிரி ஒரு ஈஸியான, ஏன்னா அதுதான் நம்மளால, ஏன்னா நம்ம பாத்தீங்கன்னா இப்ப மெயில் ஐடி யூஸ் பண்ணுவோம், பேங்க் அக்கௌண்ட், ஒரு வருஷம் எல்லாம் 10 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா 20 பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க.
எல்லா பாஸ்வேர்டும் நம்மளால வந்து மெமரியில ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், பல பேர் பாஸ்வேர்டை எழுதி வைப்போம், பல பேர் பாஸ்வேர்டை வந்து மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, இல்லைன்னா பேப்பர்ல எழுதி போட்டோ எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஜென்ரலா ஆக்சுவலி அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதாவது வந்து மொபைல் போனை பாத்தீங்கன்னா, மொபைல் போன் நீங்க மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க, குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்க கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஷாப்ல கொடுத்தீங்கன்னா ரிப்பேர் ஷாப்காரரா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து எடுக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி பல இடங்கள். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா நீங்க டேட்டா வந்து பாஸ்வேர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வேர்டு எக்ஸல் எல்லாம் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. என்னோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு இது, என்னோட ஜிமெயில் பாஸ்வேர்டு இது, என்னோட யாகு பாஸ்வேர்டு இது, அப்படி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதாவது காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு, நாங்க ஜென்ரலா காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு கொடுத்து வைக்கலாம். அதனால வந்து பல விஷயங்கள் ஐ திங்க் நம்ம ஆட்கள் வந்து நிறைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பாக்கெட்ல எப்பவுமே பர்ஸ்ல பணத்தை எடுத்துட்டு போவோம். இப்ப பர்ஸ்ல பணத்தெல்லாம் யாரும் எடுத்துட்டு போறது இல்லை. 4 ஏடிஎம் கார்டு இருக்கு, அதுல பாதி விசா கார்டு இருக்கு, இல்ல மாஸ்டர் கார்டு இருக்கும். அந்த மாதிரி பல டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்ட்ஸை எடுத்துட்டு போறோம். எங்க பாரு நம்ம போறோம், ஸ்வைப் பண்றோம், இல்லைன்னா மொபைல்ல இருக்கு, RFID இருக்கு, அப்படியே போன உடனே மொபைலை நம்ம காமிக்கிறோம், நம்ம மொபைல்ல இருந்து மணி ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் ஆகுது. பல கண்ட்ரில பாத்தீங்கன்னா மொபைல் மணி அப்படியே எஸ்எம்எஸ்ல நீங்க எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா மணி டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி பல டெக்னாலஜிக்கல் இது வந்து வளர்ந்துருக்கு. அதனால வந்து நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை யாருக்கும் நம்ம கொடுக்க கூடாது. இல்ல ஒரு ஏடிஎம் கார்டுல போய் பணம் எடுத்துட்டு வந்தா பணம் எடுத்த உடனே அந்த ஸ்லிப் இருக்கும், அந்த ஸ்லிப்பை வந்து நமக்கு ப்ராப்பரா வந்து ஷேட் பண்ணி அங்க போடணும். இல்ல வந்து ஒரு கம்பெனியில நம்ம இருக்கோம், ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஒரு கம்பெனி இருக்கு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் வருது, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பரா வாங்கணும். ப்ராப்பரா வந்து அனலைஸ் பண்ணிட்டு அது அதுக்கப்புறம் வந்து ஷ்ரெட்டிங் மெஷின் இருந்தா ஷ்ரெட் பண்ணி போடணும். இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நாங்க இங்கிலீஷ்ல வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லுவோம். உங்களோட ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. நீங்க ஒரு ஆதார் கார்டோ அல்லது ஒரு போட்டோவோ எடுக்க போறீங்க, ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஒரு ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுக்கிறீங்கன்னா, ஜெராக்ஸ் எடுத்து முடிச்ச உடனே இல்ல ஒரு ஸ்கேன் பண்றீங்கன்னா அது கம்ப்யூட்டர்ல வந்து டெலீட் பண்ணிட்டாங்களா, அதை வந்து செக்யூரா டெலீட் பண்ணிட்டீங்களான்னு நீங்க இது வெரிஃபை பண்ணிக்கிட்டு தான் வரணும். இல்ல நீங்க அந்த ஆதார் கார்டோட ஒரு காப்பி அவர் வச்சிருந்தாருன்னா அந்த ஆதார் கார்டோட காப்பியை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தற்காத்துக்கொள்ளணும். நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஓகே, ஸோ நம்மளதான் தற்காத்து கொள்ளணும். அதனால வந்து உங்களுக்கு வந்து சைபர் கிரைம்னா என்ன அப்படின்னு ஒரு ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுல வந்து சைபர் கிரைம்ல பல வகைகள் இருக்கு. பல வகை மொபைலை யூஸ் பண்ணி கிரைம் பண்றாங்க. மொபைலை யூஸ் பண்ணி எப்படி கிரைம் பண்றாங்க, உங்க போன் இருக்கும், எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. எந்த பேங்க்ல வேணாலும் நீங்க அக்கௌண்ட் வச்சிருந்துருக்கலாம். அது HDFC இருக்கலாம், ICICI இருக்கலாம், இல்ல ஸ்டேட் பேங்கா இருக்கலாம். உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்க மொபைல் நம்பரோட லிங்க் பண்ணிருக்கும், OTP நம்பர் வரும். பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிபி நம்பர் வந்து அதாவது 2-3 சிம் கார்டுல இது பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்ல ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு அதை கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து சிம் கார்டு குளோனிங்லாம் பண்ணலாம். சிம் கார்டு க்ளோன் பண்ணிட்டு உங்க ஓடிபி நம்பரை வந்து இன்னொரு மொபைலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி, அது மாதிரி பல சைபர் குற்றவாளிகள்லாம் இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் பூரா உங்களுக்கு தெரியும். நைஜீரியன் ஃப்ராடு, நைஜீரியா பயங்கர ஸ்மார்ட். அவனுங்க இமெயில் அனுப்புவாங்க, கோல்டு இருக்குன்னு அனுப்புவாங்க, டன்ஸ் ஆஃப் கோல்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு இத்தனை 1000 கோடி ரூபாய் இருக்கு, அதுக்கு நீங்க முன்பணம் இவ்வளவு கொடுத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான குற்றங்கள் செய்யறாங்க. அதாவது இப்போ இந்த கொரோனா இஷ்யூ யூஸ் பண்ணி பல ஃப்ராடு பண்றாங்க. போன வாரம் எங்க ஆபீஸ் செக்ரட்டரி போன் அடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, கார்த்தி ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால நான் ரொம்ப ஒரி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுவீங்க, எல்லாரும் லேப்டாப் வீட்டுல வச்சிருப்பீங்க, அதுக்கு விண்டோஸ் தான் வந்து நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. அவங்களும் அதே மாதிரி வந்து ஒரு விண்டோஸ் லேப்டாப் வச்சிருந்தாங்க. திடீர்னு மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கால் பண்றேன்னு சொல்லி ஒரு ஆள் கால் பண்ணிருக்காங்க. கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்க சிஸ்டம் வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிமோட் அப்டேட் பண்ணணும்னு சொன்னோம்னா, சரி இவங்க மைக்ரோசாஃப்ட்ல இருந்து தான் கால் பண்றாங்களாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, சரி நாங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து சொல்றோம், அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. டெஸ்க்டாப்ல இன்ஸ்டால் பண்ண உடனே அந்த ஹேக்கர் என்ன பண்ணாருன்னா, உடனே அந்த கம்ப்யூட்டரை வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டு அந்த அப்டேஷன் பண்றதுக்கு $10 ஆகுங்க, உங்க கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை வந்து இந்த வெப்சைட்ல போடுங்க
அப்படின்னு சொன்னவொன்னா அவங்க இன்ஃபர்மேஷனை போட்டவொன்னா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், 5 செகண்ட் கூட ஆகல, உடனே அந்த கிரெடிட் கார்டுல இருந்து $500 வந்து எடுத்துட்டாங்க. அந்த லேடி என்ன பண்றதுன்னு தெரியாம பதறி உடனே கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்ணிட்டு உடனே போலீஸுக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அந்த பணம் $500 போனதுதான். ஏன்னா மைக்ரோசாஃப்ட்ல இருந்து யாரும் உங்களை கூப்பிட போறது கிடையாது. ஒரு சில பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க, இல்ல மைக்ரோசாஃப்ட்ல இருந்து கூப்பிட, பெரிய கம்பெனி ஒரு இன்ஃபோசிஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனில இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்ப வேணாம் தயவுசெய்து. அதெல்லாம் யாரும், எந்த கம்பெனியோ மைக்ரோசாஃப்டோ யாரும் வந்து உங்களை கூப்பிட போறது இல்லை. நீங்க கஸ்டமர் சர்வீஸுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் போன் அடிச்சு அவங்க கிட்ட பேசணும். அதனால வந்து செக்ரட்டரி வந்து அழுதாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த கம்ப்யூட்டரே தொட முடியல. என்ன சொல்றாங்கன்னா, ஐ காட் ஷாக், வெரி வெரி ரொம்ப அப்செட் ஆயிட்டேன், என்னால வந்து இனிமே கம்ப்யூட்டரே யூஸ் பண்ண முடியல. அதாவது அவங்க வந்து ரொம்ப ட்ரோமேட்டைஸ் ஆயிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வாழ்நாள்ல அவங்களுக்கு கிடைச்சதே கிடையாது. அதனால இது புதுசா கிடைச்ச உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகி அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு எனக்கு போன் அடிச்சு அப்புறம் அந்த கம்ப்யூட்டரே அவங்க யூஸ் பண்றத ஒரு மாசமா நிறுத்திட்டாங்க. அந்த மாதிரி பல எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம தான் தற்காத்து கொள்ளணும். கோவிட் டைம்ல இந்த மாதிரி நிறைய ஃப்ராடுலன்ட் கைஸ் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கம்ப்யூட்டர் வைரஸ் நம்மலாம் அந்த காலத்துல இருந்து 1990s இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஐ லவ் யூ வைரஸ்ல இருந்து இன்னைக்கு வந்து சைபர் வார்ஃபேர்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்நெட் வரைக்கும் உண்டான பல வைரஸ் வந்து இண்டிவிஜுவல் அதாவது தனி மனிதரும் வந்து வைரஸ் கிரியேட் பண்றாங்க. ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸும் கிரியேட் பண்றாங்க. பெரிய பெரிய கவர்மெண்ட்ஸும் இப்ப வந்து வைரஸை கிரியேட் பண்ணி இணைய வழியில வந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அதுல இருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும் அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி மெக்கானிசம், நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி பாஸ்வேர்டை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. யாருக்கிட்டையும் வந்து பாஸ்வேர்டு வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்வேர்டா வைக்கணும். நம்ம அப்பா பேரோ அம்மா பேரோ குழந்தைங்க பேரோ அந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இப்ப ரொம்ப ரொம்ப இதாகிட்டு இருக்கு, சைபர் ஸ்டாக்கிங். நம்ம குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசு 8 வயசு குழந்தைக்கெல்லாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கு, ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கு. அங்க போய் நம்ம குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்றாங்க. அது வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா சைபர் ஸ்டாக்கிங். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தெரியாத ஒருத்தர் வந்து ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க, நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உடனே உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க. எஸ்பெஷலி நம்ம கொங்கு கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய நியூஸ் வரும். இந்த மாதிரி வந்து போட்டோவை எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க போட்டோவை எடுத்து வச்சுக்குவாங்க, அதை மார்பிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க, எனக்கு அவ்வளவு பணம் கொடு இவ்வளவு பணம் கொடு அப்படின்னு சொல்லி. நம்ம குழந்தைகளை பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் வந்து குழந்தைங்க எல்லாம் நல்லா படிக்கணும். இப்ப வந்து இந்த கோவிட் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு லேப்டாப் வேணும், டெஸ்க்டாப் வேணும். பட் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்கி அந்த குழந்தைகள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, இன்டர்நெட்ல என்ன பண்றாங்க, மொபைல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது வந்து சைபர் ஸ்டாக்கிங் நாங்க சொல்லுவோம். அதாவது தெரியாத மனிதர் வந்து அதே மாதிரி அதாவது வந்து நிறைய அதாவது பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷுவல் அபியூஸ் கொடுக்கறது, அதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் வந்து ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எனி சாட்டிங் இதுல எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க மானிட்டர் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மால்வேர்ஸ்னா நீங்க பாத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு நிறைய மெயில் வரும், thousands ஆஃப் மெயில்ஸ் வரும். எப்படி வருது, அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து வருதா, பேங்க்ல இருந்து வரும், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில இருந்து வரும், திடீர்னு ஏதோ நைஜீரியன் ஃப்ராட்ஸ்டர் உங்களுக்கு அனுப்புவாரு. எப்படி உங்க மெயில் ஐடி ஒன்ஸ் ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வந்து உலகத்துல இருக்காது அத்தனை பேருக்கும் இது வந்து இன்ஃபர்மேஷன். அதாவது வந்து இதுக்கெல்லாம் ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிஸ் எல்லாம் பல பேர்கிட்ட வந்து செல் பண்ணிடுவாங்க. இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர்னு சொல்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து பல பேருக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து மால்வேர். அந்த மால்வேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா மெயில் அனுப்புவாங்க. உங்க பேங்க் எஸ்பிஐ பேங்கோ ஐசிஐசியோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருந்து மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி உங்க பேங்க் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு எக்ஸ்பைர் ஆயிடுச்சு, இந்த பாஸ்வேர்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து ஆக்சுவலி பேங்க்ல இருந்தெல்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஹேக்கர் உங்களுக்கு அனுப்புவாங்க. ஹேக்கர் அனுப்பி அவர் வந்து நீங்க கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு போகும். அதாவது எஸ்பிஐ மாதிரியே இருக்கும், ஆனா எஸ்பிஐ கிடையாது. நீங்க போய் என்டர் பண்ணீங்கன்னா உங்க அக்கௌண்ட் டீட்டெயில் இது பண்ணிருப்பாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் இதெல்லாம் வந்து பின்னாடி அந்த மால்வேர் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி கீலாகர்னு சொல்லி ஒரு கீலாகர் அந்த மாதிரி பல சாஃப்ட்வேர் இருக்கு, பின்னாடி டவுன்லோட் ஆயிடும். நீங்க என்னென்னலாம் டைப் பண்றீங்களோ அதை ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணி அவர் எடுத்துக்குவார். அவர் எடுத்து வந்து அதை யூஸ் பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை வந்து எவ்வளவு பணம் இருக்கோ, அதாவது அதுல வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இழந்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது ரேம்சம்வேர்னா உங்களை வந்து இப்ப நீங்க நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, உங்க கழுத்துல கத்தி வச்சா என்ன பண்ணுவீங்க? நடந்து ரோட்ல போறீங்க,
திடீர்னு வந்து கழுத்துல கத்தி வச்சா என்ன பண்ணுவீங்க? பர்ஸ்ல இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பீங்க. அதே மாதிரிதான் கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்லயோ ஒரு டெஸ்க்டாப்லயோ இல்ல ஒரு சர்வர்லயோ வந்து ஒரு ரான்சம்வேர் அட்டாக் பண்ணுவாங்க. ரான்சம்வேர்னா மெயில்ல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி உங்க மெயில் ஐடிக்கு நான் ஒரு அட்டாச்மெண்ட் அனுப்புறேன், என்னோட ரெசியூம்னு போட்டானா அது என்னோட ரெசியூமா இருக்காது. அதுல வந்து இந்த என்னோட ரெசியூமுக்குள்ள வந்து ஒரு மால்வேரை வந்து அட்டாச் பண்ணி அனுப்புவேன். அனுப்பின உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? கியூரியாசிட்டியில போய் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க ஏதோ அட்டாச்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு. அதாவது தெரியாத நபர்கிட்ட இருந்து எந்த மெயிலோ எது வந்தாலும் நீங்க தயவு செய்து வந்து ஓபன் பண்ணக்கூடாது. அதுல அட்டாச்மெண்ட் வந்தாலும் சரி, ஜஸ்ட் கோ, அதை வந்து எப்பவுமே டெலீட் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து நீங்க வந்து போய் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ரான்சம்வேர் உங்க மெஷின்ல இதாகி உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து என்கிரிப்ட் ஆகிடும். என்கிரிப்ட் ஆன உடனே உடனே ஒரு ப்ளூ ஸ்கிரீன் வரும். உங்களுக்கு ப்ளூ ஸ்கிரீன் வந்து சொல்லும், இதை வந்து டிக்ரிப்ட் பண்றதுக்கு எனக்கு இத்தனை லட்சம் கொடு, 50 லட்சம் கொடு, 60 லட்சம் கொடு. நம்ம கொங்கு சொந்தங்கள்லயே திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் இருக்கு. அங்க இந்த மாதிரி பல ரான்சம்வேர் அட்டாக் அங்க கோயம்புத்தூர்லாம் நடந்திருக்கு. அது வந்து நமக்கு நான் நிறைய பார்த்திருக்கேன். அதாவது பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் எல்லாம் பார்த்து அவங்க அட்டாக் பண்ணி பெரிய பெரிய சாஃப்ட்வேர் சர்வருக்கெல்லாம் வந்து எஸ்ஏபி சர்வருக்கு வந்து அவங்க ரான்சம்வேர் அட்டாக் பண்ண அது நம்ம வந்து ரோட்ல போகும்போது கழுத்துல கத்தி வச்ச மாதிரி உடனே ரான்சம்வேர் அட்டாக்னா நாளையில இருந்து உங்க பிசினஸ் ரன் ஆகாது. எல்லாமே வந்து என்கிரிப்ட் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உடனே எனக்கு 50 லட்ச ரூபாய் இந்த அக்கௌண்ட்ல பே பண்ணு, எனக்கு பிட்காயினா பே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிட்காயினா பே பண்ணாதான் அந்த டிகிரிப்ஷன் கீ கொடுப்பாங்க. இல்லாத பட்சத்துல அதே மாதிரி எனக்கு பல கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸுக்கெல்லாம் நான் என்ன அட்வைஸ் பண்ணிருக்கேன்னா, சர்வரோட பேக்கப் நீங்க ரெகுலரா எடுத்து வச்சிருக்கணும். டே டு டே பேக்கப் எல்லாம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா ஒருத்தர் ரான்சம்வேர் அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து ரான்சம்வேர் அந்த ஹேக்கருக்கு வந்து நீங்க பணம் பே பண்ண தேவையில்லை. நீங்க என்ன பண்ணலாம்னா பேக்கப் எடுத்து அதாவது நான் என்ன சொன்னேன்னா சர்வரை ஃபார்மேட் பண்ணிருங்க. ஃபார்மேட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து ரீஇன்ஸ்டால் பண்ணி என்ன ஒரு பிசினஸ் 1 வாரம் 10 நாள் வந்து உங்களுக்கு டிலே ஆகும். அதுக்காக வந்து ஒருத்தன் கழுத்துல கத்தி வச்சு பணம் கேட்கறான்னா 50 லட்சமோ 1 கோடியோ நம்ம கொடுத்துட போறது கிடையாது. அதே மாதிரி இந்த ரான்சம்வேர் தான் இப்போதைக்கு வந்து ரஷ்யன் கண்ட்ரிஸ்ல இருந்து ரஷ்யன் கண்ட்ரிஸ், ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ISIS அவங்க எல்லாம் வந்து நிறைய ரான்சம்வேர் அட்டாக் யூஸ் பண்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபிஷிங் அண்ட் ஸ்பூஃபிங்கும் சேம் தான். நீங்க வந்து பல அக்கௌண்ட்ல பல பேங்க்ல வந்து பேங்க் அக்கௌண்ட் டீடைல் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பேங்க்ல இருந்து டெய்லியும் வந்து மெயில் பண்ணுவாங்க, மெசேஜ் வரும், இந்த ப்ரொமோஷன் இருக்கு, அந்த ப்ரொமோஷன் இருக்கு. சடனா இந்த ப்ரொமோஷன் வந்தா பிரச்சனை இல்லை, திடீர்னு சடனா ஒரு நாள் உங்க பாஸ்வேர்டு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, நீங்க சேஞ்ச் பண்ணும். எந்த பேங்க் இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற எந்த பேங்க்குமே ஒரு மெயில் அனுப்பி உங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க இல்ல உங்க பின் நம்பரை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்லாம் யாரும் மெயில் அனுப்ப மாட்டாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி எந்த ஒரு மெயிலோ ஏதோ உங்களுக்கு வந்ததுன்னா சடனா நீங்க பண்ண வேண்டிய ஒன்னே தான், அதை தயவுசெய்து ஓபன் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அதை போய் அந்த டெலிட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க டெலிட் பண்ணிடணும். அந்த மாதிரி நிறைய அதனாலதான் அதாவது தெரியாம என்னமோ யாரோ மெயில் அனுப்பியிருக்காங்கன்னு போய் நீங்க டச் பண்ணி கியூரியாசிட்டியா நீங்க எடுத்து பார்த்தாதான் அந்த மால்வேரோ அல்லது ஒரு ரான்சம்வேரோ உங்க கம்ப்யூட்டர்ல வந்து டவுன்லோட் ஆகி அதை அட்டாக் பண்ணும். அதாவது ரான்சம்வேர் கம்ப்யூட்டர் லேப்டாப் மட்டும் இல்லை, இப்பெல்லாம் மொபைல் போனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஐடென்டிட்டி அண்ட் கிரெடிட் கார்டு தெஃப்ட். ஐடென்டிட்டி அண்ட் கிரெடிட் கார்டு தெஃப்ட்னா நீங்க என்ன வச்சிருக்கீங்க? ஆதார் கார்டு வச்சிருப்பீங்க, பேன் கார்டு வச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் பர்த் சர்டிபிகேட், உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லா டீட்டெயிலும் ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போறீங்க, ஜெராக்ஸ் பண்றீங்க, ஒரு கடைக்கு போறீங்க, ஸ்கேன் பண்றீங்க. அந்த ஸ்கேன் பண்ணா கூட அந்த கம்ப்யூட்டர்ல இருந்து அது போயிடுச்சா, அது ஷிஃப்ட் டெலீட் பண்ணிட்டாங்களா, அது கம்ப்ளீட்டா எரேஸ் பண்ணிட்டாங்களான்னு நீங்க பார்த்துட்டு வரணும். நீங்க கேட்கலாம், அதுக்கெல்லாம் நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு, ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதனால ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் கம்ப்யூட்டருக்கா போங்க. இப்ப அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல பாருங்க, அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல பண்ணிட்டு மீதியை வந்து வரும்போது டெலீட் பண்ணிட்டாங்களா, அந்த வந்து டெலீட் பண்ணிட்டாங்களான்னு மேக் ஷூர். இல்லைன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நான் போய் இப்ப என் பேர் கார்த்திக், நான் இந்தியாலே இல்ல, ஆனா என் பேர்ல என் இன்ஃபர்மேஷன் இந்தியால இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என் பேர் கார்த்திக் தான் சொல்லி என்னோட சிக்னேச்சரை போட்டு எல்லாமே ஃபோர்ஜரி பண்ணலாம். ஃபிங்கர் பிரிண்ட், நீங்க போட்டோ எடுக்கிறீங்க, போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்ல போடுறீங்க, ஃபேஸ்புக்ல போடும்போது என்ன கையில வந்து உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட். ரீசெண்டா வந்து உத்தரப்பிரதேசல ஒரு கேங் அரெஸ்ட் பண்ணாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் எல்லாம் போட்டோ கிட்டோ எடுத்துதான் ரெஜிஸ்டர் பண்ணாதான் நம்ம பேர்ல வந்து அதாவது வந்து ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா ஃபேஸ்புக்ல இருக்கிற அவரோட ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து இதை வச்சு கோல்மால் பண்ணி அவர் பேர்ல இந்த ப்ராப்பர்ட்டியே மாத்திருக்காங்க. அதனால ஃபேஸ்புக்ல போட்டோ போடும்போது கூட எந்த விதமான பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் போடாதீங்க. நான் இந்த இடத்துல சாப்பிட போறேன், இல்ல நான் இங்க இருக்கேன், ஏன் நான் இது வந்து ஒரு தனி மனித சுதந்திரம். இதை வந்து ஊரு பூரா போட்டு காமிக்க நான் சொல்ல, நான் இந்த நாட்டுல இருக்கேன், இல்ல நான் இந்த நாட்டுல இருக்கேன்,
இந்த இந்த கோயிலுக்கு போறேன், அந்த கோயிலுக்கு போறேன், இதெல்லாம் போடுறதுனாலதான் வந்து குற்றங்கள் அதிகமாகுது. ஏன்னா Facebookல பாக்குறான், ஓகே இவர் வீட்டுல இல்ல, வீட்டுல போய் இருக்கிற திங்ஸ் எல்லாம் ஆட்டை போடலாம், இல்ல இவர் இந்த இடத்துல இருக்கிறாரு, இவரை போய் ஏதோ பண்ணலாம் அந்த மாதிரி. அதனால வந்து உங்களோட பிரைவசி இன்ஃபர்மேஷனை தயவு செய்து வெளியில எங்கேயும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி இந்த ஜெராக்ஸ் கடையெல்லாம் நான் சொன்னேன்ல, ஜெராக்ஸ் கடைக்கெல்லாம் போய் என்ன இன்ஃபர்மேஷன் நீங்க எடுத்தாலும் அதே மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை அங்கேயே டெலீட் பண்ணிட்டு மேக் ஷூர் தட் நீங்க வந்து அங்கேயே டெலீட் பண்ணிட்டு வர மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது வந்து 49 ஸ்கேம் வந்து நைஜீரியன் ஸ்கேம். இது கடந்த 20-25 வருடங்களா இருக்கு. நைஜீரியா ஆல்ரெடி ஆப்பிரிக்கால ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சிருக்காங்க. எப்படின்னா பல கம்ப்யூட்டர் சென்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் சென்டர் பாத்தீங்கன்னா தெருவுக்கு 100, ஒரு 10, 20, 50 இருக்கும். அவங்களோட வேலையே இதுதான். அவனோட நைஜீரியாவோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா 120 மில்லியன் பீப்புள். அதுல பாதி பேர் முக்காவாசி பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அவனோட வேலையை வந்து எப்படி எல்லாரோட மெயில் ஐடி கண்டுபிடிக்கிறது, அனுப்புறது. உங்களுக்கு அதாவது பீப்புள் ஆர் சோ கிரீடி. எல்லாருக்கும் பணம் தேவை, எனக்கு தேவை, உங்களுக்கு தேவை, உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதர்களும் பணம் தேவை. அதனால வந்து உங்களோட ஆசையை தூண்டுறது. நீங்க கூட பல படம் பார்த்திருப்பீங்க. அதுல ஆசை உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி என்ன மெயில் அனுப்புவாங்க, இந்த மாதிரி இது கானால வந்து இத்தனை டன் கோல்டு இருக்குது, அதுக்கு நீங்க இத்தனை லட்ச ரூபா பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரும். அப்படி எந்த டன் கோல்டும் ஆப்பிரிக்கால இல்லை. நான் அங்கதாங்க வேலை செஞ்சேன். கோல்டு எல்லாம் அப்படியெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க. அதுக்கு தனியா செக்யூர் கம்பெனிஸ் இருக்கு. வாரத்துல புதன்கிழமையோ வியாழக்கிழமையோ அது வந்து பாரா பண்ணி அதை வந்து அங்கிருந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஷிஃப்ட் பண்ணி அதை அங்கிருந்து யூரோப்பியன் கண்ட்ரிக்கு போகும். அதனால வந்து கோல்டு டஸ்டோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட இவ்வளவு ஃபார்ச்சூன் இருக்கு, இந்த பேங்க்ல இவ்வளவு அமௌண்ட்டை வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து இருக்கு, அதை ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் வேணும், 10% நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்களும் அதுல ஷேர் பண்ணலாம். தயவுசெய்து அந்த மாதிரி ஸ்கேம்க்கு எல்லாம் போயிடாதீங்க. அது நைஜீரியன் ஸ்கேம். கடந்த 20 வருடங்களாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேட்டா தெஃப்ட பத்தி உங்களுக்கு சொல்லணும். திருப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஆட்கள் வந்து நிறைய டெக்ஸ்டைல் இதாவது எக்ஸ்போர்ட் தொழில் நிறைய பண்றாங்க. அந்த எக்ஸ்போர்ட் தொழில் என்னன்னா உங்களுக்கு வந்து பையர் வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ல இருப்பாங்க, இல்ல அமெரிக்கால இருப்பாங்க, பல ஊர்கள்ல இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பல பேர் ஹேண்டில் பண்றாங்க. அதாவது வந்து அங்க வந்து ஒரு பையர், ஒரு சோர்சிங் கை இருப்பாரு, அவர் எல்லாமே வச்சிருப்பாரு, இமெயில்ல கான்டாக்ட் பண்ணுவாரு, பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி பல கேஸ் நான் பார்த்திருக்கேன். என்னன்னா அவர் வந்து அந்த கம்பெனிலேயே ஒரு 4 வருஷம் வேலை செய்வாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா எல்லா டேட்டாவும் என்ன பண்ணுவாருன்னா, நீங்க ப்ராப்பர் செக்யூரிட்டி வச்சிருக்க மாட்டீங்க, நீங்க உங்களோட யூஎஸ்பி போர்ட்டை பிளாக் பண்ணிருக்க மாட்டீங்க, இல்ல வந்து ஒரு இப்பெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா மொபைல் போனை கூட எடுத்துட்டு போய் அந்த டேட்டாவை வந்து போட்டோ எடுத்துட்டு போயிடலாம். அதனால அவர் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து எல்லா பையரோட இன்ஃபர்மேஷனு, இந்த சோர்சிங் கைஸோட இன்ஃபர்மேஷனு, கான்ஃபிடென்ஷியல் இமெயில்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னா இமெயிலே அவரோட இமெயில் அட்டாச் பண்ணி எல்லாமே அவரோட பர்சனல் மெயில் ஐடிக்கு அனுப்பிக்கிட்டு, இல்ல யூஎஸ்பி அந்த பென்ட்ரைவ்னு சொல்லுவோம் நாங்க, யூஎஸ்பி ஸ்டிக் இல்ல பென்ட்ரைவ், அதுல காப்பி பண்ணிக்கிட்டு 4 வருஷம் இங்க வேலை செஞ்சாரு. 4ஆவது வருஷம் போய் இவருக்கு எதிராகவே ஒரு கடையை போட்டு அவர் வந்து அவர் தொழில ஆரம்பிச்சுட்டாரு. இதெல்லாம் நிறைய நடக்குது. அதாவது நம்ம கொங்கு குடும்பத்துல வந்து இந்த மாதிரி நிறைய நடந்து நிறைய வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொரு டேட்டா தெஃப்ட் எப்படின்னா, நம்ம எல்லாம் நிறைய கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்துறோம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க கொங்கு பெல்ட்ல நிறைய கல்வி நிறுவனங்கள்லாம் நடத்தலாம். அங்க வந்து என்னன்னா ஒருத்தர் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா பக்கத்து காலேஜுக்காரன் போட்டி பொறாம தான். நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா நிறைய போட்டி பொறாமலாம் இருக்கு. பக்கத்து காலேஜுக்காரன் நினைச்சா என்ன இவன் காலேஜ் ஆரம்பிச்சு 4 வருஷத்துலயே இவ்வளவு பெரிய ஆளா ஆயிட்டான், இவனை ஏதாவது ஒழிக்கணுமே. உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த காலேஜ்ல இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட் இமெயில் ஐடி, போன் நம்பரு எல்லாமே அந்த காலேஜ்ல வேலை செய்யற யாரோ ஒரு ஸ்டாஃப் மூலியமா விலைக்கு வாங்கி எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டையும் மெயில் அனுப்பியிருக்கான். அதாவது அட்மிஷன் போட்டவங்க, முன்னாடி அட்மிஷன் போட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாரும் மெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் இந்த காலேஜ் நல்ல காலேஜ் கிடையாது, நீங்க அங்க படிக்க வேணாம், அங்க ஜாயின் பண்ண வேண்டாம், இல்ல அங்க இருந்து யாரும் புது ஸ்டூடெண்ட் நீங்க கொண்டு போய் சேர்த்த வேண்டாம், அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி வந்து ஒரு காலேஜுக்கு கெட்ட பேர், அதாவது வந்து கெட்ட பேர், அதை வந்து டேட்டா தெஃப்ட்னு நாங்க சொல்லுவோம். அது இமெயில் ஐடியா இருந்தாலும் சரி, போன் நம்பரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய நம்ம கம்பெனிஸ் எல்லாம், நம்ம வந்து ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆட்டோமொபைல் இந்த சென்ஸ் மோட்டர் கம்பெனி எல்லாம் கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. நிறைய டிசைன் நம்ம பாத்தீங்கன்னா மோட்டர் முக்காவாசி மோட்டர் கம்பெனி எல்லாம் நம்ம தான் வச்சிருக்கோம். இங்கெல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு எம்ப்ளாயி போய் வேலை செய்யறான், ஒரு 4 வருஷம் வேலை செய்யறான், 5 வருஷம் வேலை செய்யறான். அங்க இருக்க மொத்த டிசைன், ஒரு மோட்டரோட டிசைனோ இல்ல வந்து ஒரு மோட்டரோட பார்ட்ஸோட டிசைனோ இல்ல புதுசா ஏதாவது ஒரு இனோவேஷன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை வந்து யூஎஸ்பி போர்ட்டோ இல்ல வந்து அவரோட மெயிலுக்கு அனுப்பி அந்த டிசைனை மொத்தமா காப்பி அடிச்சுக்கிட்டு போய் சொந்தமா அவரே வந்து ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்றாரு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் இதுக்காக நம்ம 40 வருஷம் 50 வருஷம் உழைச்சு
நம்ம வந்து இதெல்லாம் தயார் பண்ணியிருப்போம். ஒரு ஒரு கம்பெனியை நம்ம ரன் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, உங்க ஐடியாவை வந்து 5 நிமிஷம் தான் உங்க ஐடியா மொத்தத்தையும் காப்பி பண்ணிட்டு போய் அவர் வந்து சொந்தமா வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருவாரு. இது வந்து டேட்டா தெஃப்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப சீரியஸ்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டேட்டா வந்து எப்படியெல்லாம் கம்ப்யூட்டர்லயோ அல்லது லேப்டாப்லயோ அல்லது எப்படியெல்லாம் செக்யூர் பண்ணி வைக்கணுமோ அப்படியெல்லாம் செக்யூர் பண்ணி வைக்கணும். மூன்றாவது பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனிலையும் வந்து போன் அலோவ் பண்றீங்க. போன் வந்து பாத்தீங்கன்னா போன் எடுத்துட்டு போறவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, கேமரா இருக்கு, கேமரா எடுத்துட்டு போய் ஏதாவது கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா உடனே போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் வந்து நீங்க வந்து கண்காணிக்கணும். எல்லாம் பாத்தீங்கன்னா பல பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இருக்கும். சிசிடிவி கேமரா போட்டு யார் ஒரு எம்ப்ளாயி என்னென்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. நானே பல பேங்க்குக்கு இந்த மாதிரி சிசிடிவி கேமரா மற்ற விஷயங்கள்லாம் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி சோசியல் இன்ஜினியரிங் தான் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. இப்போ வந்து நான் உங்களை அட்டாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து உங்க வீட்டுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்க பேரு, உங்க ஃபேமிலியோட டீட்டெயில் தெரிஞ்சா போதும். நான் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு, அது ஆப்பிரிக்கால இருந்தாலும் சரி அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு நான் உங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிடலாம். அதான் உங்க சொன்னேன். சோசியல் இன்ஜினியரிங்னா உங்க இமெயில் ஐடி மட்டும் தெரிஞ்சா போதும். மிஞ்சி போனா உங்க பாஸ்வேர்டு என்னவா இருக்க போகுது, உங்க பையன் பேரா இருக்க போகுது, இல்லைன்னா புள்ள பேரா இருக்க போகுது, இல்லைன்னா உங்க குலதெய்வ கோயில் எந்த ஊர்ல இருக்கோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சோசியல் இன்ஜினியரிங்னா உங்களை பத்தி என்னென்ன டீட்டெயில் எனக்கு தெரியுதோ அதை வச்சு உங்க பாஸ்வேர்டை நான் மேக்ஸிமம் கெஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ ஏடிஎம் போறீங்க, ஏடிஎம்ல பணம் எடுக்கிறீங்க. ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா அங்கேயே வந்து ஸ்கிம்மர் டிவைஸ் வச்சிருவாங்க. ஸ்கிம்மர் டிவைஸ் என்ன பண்ணணும்னா, நீங்க கார்டை உள்ள விடும்போது அதை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிக்கும். நீங்க பின்ன அழுத்தும் போது அதுல இருக்கிற கேமரா வந்து அந்த பின்னை வந்து கேப்சர் பண்ணிக்கும். அதே மாதிரி யாராவது ஏடிஎம்ல வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சரி நான் உங்களுக்கு உதவி பண்ணட்டா, இல்ல பின்னாடி இருந்து அட்லீஸ்ட் மினிமம் இந்த கொரோனால எப்படி 2 மீட்டர் தள்ளி இருக்க சொல்றாங்களோ அதே மாதிரி யாராவது உங்களுக்கு பின்னாடி ஏடிஎம்ல நின்னா ஒரு 2 மீட்டர் தள்ளி இருக்க சொல்லுங்க. அதாவது ஷோல்டர் சர்ஃபிங் சொல்லுவோம். பின்னாடி இருந்து எட்டி பாக்குறது, உங்க பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்டு போய் அவர் வந்து அங்க ஸ்கிம்மர் டிவைஸ் வச்சிருந்தா அவங்க கார்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிடும் அவருக்கு. அவர் வெளியே போய் அதே மாதிரி ஒரு கார்டை வந்து ரெடி பண்ணி உங்க அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கலாம். அதே மாதிரி கார்பரேட் எஸ்பனாஜ்னு நான் சொன்ன அந்த டெக்ஸ்டைல் எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி நம்ம ஆட்கள் வந்து நிறைய டெக்ஸ்டைல் மில்லு பண்றாங்க. ஆமா, அந்த காலத்துல விவசாயத்துல இருந்து தொழிலுக்கு வந்தோம். தொழில வந்து ஒரு சர்டன் ஸ்டேஜ் அதாவது வந்து ஒரு 100 பேர் வேலை செஞ்சா அவங்களை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். ஒரு 1000 பேர் வேலை செஞ்சா அதை கூட கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியும். ஒரு 5000 பேர் வேலை செய்யறான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கீழே 10 மேனேஜர் 20 மேனேஜர் இருப்பாங்க. ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் இருப்பாரு. அவர் வந்து எல்லா இடத்துலயும் வாங்குவாரு. இந்த மாதிரி ஆட்கள் வந்து இனிஷியலா எல்லாம் நம்பகத்தன்மையா இருப்பாங்க. எல்லாரும் வந்து நம்ம சொல்றபடி நல்லா தலையாடிட்டு இருப்பாங்க. ஆனா காலம் போக 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 அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே காசு வேணும். அதாவது எல்லார் வீட்லயும் ஒரு ஃபிளாட் ஸ்கிரீன் டிவி இருக்கு. அந்த ஃபிளாட் ஸ்கிரீன் டிவில பாத்தீங்கன்னா எத்தனாயிரம் பார்ட்ஸ் இருக்கு, பலாயிரம் பார்ட்ஸ் இருக்கு. அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து எந்த ஒரு கம்பெனியுமே, ஒரு பிலிப்ஸோ சோனியோ இந்த மாதிரி எந்த ஒரு கம்பெனியுமே அவனே சொந்தமா தயார் பண்ண மாட்டான். அதை வந்து எல்லாம் அவுட் சோர்சிங் பண்ணுவான். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் வந்து எல்லாத்தையும் வாங்கி அதுக்கப்புறமா தான் அவங்க அசம்பிள் பண்ணுவாங்க. அந்த சோனி டிவியோ பிலிப்ஸ் டிவியோ அசம்பிள் பண்ணுவாங்க. அதனால நம்ம வந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர் வந்து இனிஷியலா வந்து நீங்க ஜாயின் பண்ணும்போது நல்லவராத்தான் இருப்பாரு. காசு கொஞ்சம் கொஞ்சமா காசு வர ஏதாவது அந்த வெண்டர் என்ன பண்ணுவான்னா கமிஷன் கொடுப்பான். அதாவது 100 ரூபாய்க்கு வாங்கினா உனக்கு 10 ரூபா. அதனால என்ன ஆகும், அந்த அவன் சப்ளை பண்ண பொருளோட குவாலிட்டி இதாயிடும். அந்த மாதிரி பல இன்வெஸ்டிகேஷன் நான் பண்ணியிருக்கேன். இந்த பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரா இருக்கிறவன் 50 கோடி 100 கோடி 500 கோடி எல்லாம் அதாவது கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிப்பான். அதாவது 5 பைசாவும் பைசா தான், 50 பைசாவும் பைசா தான், 500 ரூபாயும் காசுதான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா திருடுவான். மாசம் 5000 திருடுவான், இல்ல மாசம் 10,000 திருடுவான், இல்ல ஒரு மாசம் 50,000 திருடுவான். ஓவர் த டைம் பாத்தீங்கன்னா அதுவே வந்து 10 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி ஆயிடும். இல்ல 10 கோடி 20 கோடி திருடவங்களுக்கு இருக்கிறாங்க. அதனால வந்து ஃப்ராடு வந்து நம்ம கம்பெனிஸ் எல்லாம் இல்ல, நம்ம கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க, நம்ம யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்துல யாருமே நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் இல்ல. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சவங்க கிடைக்காதவங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா எல்லாருமே காசு ஆட்டைப்படுவாங்க. நம்ம தான் வந்து பிசினஸ் ரன் பண்றோம், நம்ம தான் வந்து விஜிலண்டா இருந்து எப்படி நம்மளோட பணத்தை வந்து நம்ம எப்படி சேஃப்கார்ட் பண்றது. ரெகுலரா நாங்கெல்லாம் ஆடிட் பண்ணுவோம். எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் நான் நிறைய பண்ணிருக்கேங்க. இந்த மாதிரி
அதான் சொன்னானே 100 பேர் வேலை செய்யும் போது நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு 1000 பேர் வேலை செய்யும் போதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்க 10 மேனேஜர் போடுறாங்க. அந்த 10 பேரும் நல்லவன் எப்படி உங்களுக்கு தெரியும்? 10 பேரும் நல்லவனா இருக்க மாட்டான். அதுல 10 பேர்ல 2 பேர் நல்லவனா இருப்பான், 8 பேர் கெட்டவனா இருப்பான். இந்த 8 பேரை சேர்ந்து அந்த 2 பேரும் வந்து கூட்டு கலவாணி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய திருடுவாங்க. அதே மாதிரி வந்து இந்த சத்யம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, எவ்வளவு $2.5 பில்லியன். அதே மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, டே லேபர்ஸ் எடுப்பீங்க. அந்த ஒரு நாளைக்கு 10 பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு 20 பேர் வருவாங்க, இல்ல ஒரு நாளைக்கு 30 பேர் வருவாங்க. அதுக்கெல்லாம் வந்து என்னோட நண்பர் கூட ஒருத்தர் சொன்னாரு, கார்த்தி இப்பதான் எல்லாம் சிஸ்டம் வந்துருச்சு, சிஸ்டம் வந்தா எங்க பண்ண முடியும், எல்லாம் பஞ்ச் பண்றாங்க, எல்லாம் எங்க சிஸ்டத்துல தாங்க முக்காவாசி திருட்டு பண்ண முடியும். ஒருத்தர் வராத இருக்கிறவரை வந்த மாதிரி பண்ணலாம். நீங்க சிசிடிவி கேமரா போட்டிருந்தா கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வராதவரை வந்த மாதிரி பண்ணலாம், வந்து வேலை செஞ்சவரை வராத மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா வழிகளும் இருக்கு இப்போ. அதனால வந்து இதெல்லாம் வந்து ஒரு சைபர் கிரைமோட பல 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 பரிமாணங்கள்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம வந்து, அதாவது உங்களுக்கு லேமேன் எக்ஸாம்பிள் வேணுங்கிறதுக்காக நான் வந்து கொங்கு சமுதாயத்துல என்னென்ன தொழில் நம்ம பண்றோம், அந்த தொழிலுக்கு உண்டான ஃப்ராட் எல்லாம் எப்படி சைபர்ல எப்படி நடக்குது, அதே சமயம் வந்து மத்த இதுல எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ராடு மட்டும் இது மட்டும் கிடையாது. பேங்க்ல வந்து டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ணி பண்றாங்க, அதெல்லாம் வந்து லோன் எடுக்கிறவங்க பண்றாங்க. இன்சூரன்ஸ் ஆக்சிடென்ட் இன்னைக்கு நடந்திருக்கும், இன்சூரன்ஸ் பாலிசியே இருக்காது, போனா ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு கமிஷனை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாலிசி எடுத்த மாதிரி போட்டு தருவான். இந்த மாதிரி பல ஃப்ராடு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து நம்மளுக்கு டெக்ஸ்டைல அந்த ஆட்டோமொபைல் எக்ஸாம்பிள் மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா இது நம்ம கொங்கு சமுதாயத்துல நிறைய, அதாவது அதுதான் பெரிய லெவல்ல நம்ம பண்றோம். அதனால அந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் ரிஸ்க், பேங்க்ல எப்படி ஃப்ராடு பண்ணுவாங்க. உங்களுக்கு நீங்க போன்லாம் யூஸ் பண்றீங்க, போன் யூஸ் பண்ணா ஒரு சில டைம் சார்ஜ் எப்படி பண்ணுவாங்க, டேட்டா வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஜிபிக்கு போட்டிருப்பீங்க, அரை மணி நேரம் கூட ஒரு சில டைம் யூஸ் பண்ண மாட்டீங்க, எல்லா டேட்டாவும் போயிடும். கம்பெனிக்காரங்க திருடுறான், அங்க சிஸ்டம் வந்து ப்ராப்பரா வந்து கான்ஃபிகர் பண்ணிருக்க மாட்டான். உங்களை நீங்க போன் அடிச்சு கேட்டா இல்ல நீங்க யூஸ் பண்ணீங்கம்மா. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்ண முடியும் டெலிகாம் இண்டஸ்ட்ரியில. அதே மாதிரி வந்து உங்களுக்கு யாராவது வந்து எந்த நம்பர்ல இருந்து அந்த +++ன்னு வரும், இல்ல வந்து +2233ன்னு வரும், வெளிநாட்டுல இருந்து பல கால் வரும். உங்களுக்கு தெரியாத நம்பர் எதா இருந்தாலும் தயவு செய்து அட்டன் பண்ண வேண்டாம். எனக்கு தெரியும் பல பேர் வந்து ட்ரூ காலர் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க, பட் ட்ரூ காலர் யூஸ் பண்ணாலும் அதையும் மீறி வந்து உங்களுக்கு கால் பண்ணி, இப்போ ரீசெண்டா வந்து இது கனடால ஒரு ஃப்ராடு போயிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு மொரட்டானியா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து கால் பண்ணுவாங்க. நீங்க அந்த காலை எடுத்துட்டீங்கன்னா போதும், உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து $1000 $500 அந்த மாதிரி ஆட்டை போடுறதுக்குலாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க வழிகள். இல்ல அந்த நம்பர் வந்து மிஸ்டு காலா இருந்து நீங்க மறுபடியும் கூட்டிங்கன்னா, உங்க அதான் மொபைல் மணி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த மொபைல் மணில இருந்து போற மாதிரி எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஃபைனான்சியல் கிரைம்னா நாங்க ஜென்ரலா எதை சொன்னோம்னா மணி லாண்டரிங், ஆன்டி மணி லாண்டரிங். இப்ப நீங்க நிறைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா, நீங்க நம்ம டெக்ஸ்டைல் பண்றோம் இல்ல மற்ற விஷயங்கள்லாம் பண்றோம். இப்ப வந்து மணி லாண்டரிங் ரெகுலேஷன்லாம் பயங்கர ரொம்ப கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என் நண்பர் கூப்பிட்டு என்ன சொன்னாரு, கார்த்தி ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போச்சு, எல்லாருக்கும் தெரியும், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி மோடி பண்ணாரு டிமானிட்டைசேஷன்ல என்ன பண்ணாரு, $500 நோட்டு 1000 நோட்டு ஒரே நாள்ல செல்லாதுனாரு. இந்த அப்பாவி நண்பர் என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, சங்ககிரியில ஒரு எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அவரு இந்த டிமானிட்டைசேஷன் நம்ம எல்லாருக்கும் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வெரி கிரீடி. நம்ம எல்லாம் காசுக்கு 10% கமிஷன் கொடுத்தா போதும், 20% கமிஷன் கொடுத்தா போதும்னு சொல்லி இவர் என்ன பண்ணாருன்னா, மத்தவங்க பணத்தை வந்து அவரோட அக்கௌண்ட்ல வந்து 7-8 கோடி ரூபாய் டெபாசிட் பண்றாரு. டெபாசிட் பண்ணி அவரு வந்து ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு டெபாசிட் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் வைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து 8 கோடி ரூபாய் டிரான்சாக்சன் பண்ணிருக்கீங்க, இதுக்கு வந்து 80 லட்சம் ரூபாய் டாக்ஸ் கட்டணும். அதுக்காக அவரோட வீடு, காரு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம புத்திசாலி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. இப்பெல்லாம் வந்து எல்லாமே சிஸ்டத்துல இருக்கு. அவரை வந்து அந்த நண்பர் கதறாரு, என்னால எங்க வேலைக்கும் போக முடியும். அதாவது வேலைக்குன்னா இடி காரன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு
அந்த பணத்தை கட்டு, இல்லைன்னா வந்து எதுவும் வந்து நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். அன்னைக்கு ஆசைப்பட்டு நீ வந்து 10% 20% ஆசைப்பட்டு மொத்தமா 8 கோடியோ 10 கோடியோ யாருக்கோ பண்ணி கொடுத்த. இன்னைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து இன்கம் டாக்ஸ் கட்ட சொல்லி உங்களை வந்து நெருக்கடி பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஃப்ராடுல வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு டைப் ஆஃப் ஃப்ராட் இருக்கு. இதே மாதிரி ஃபைனான்சியல் ஃப்ராட் எப்படின்னா, இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு இல்லீகலா ஃபண்ட் வருது, ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வருதுன்னா இன்சூரன்ஸ்ல என்ன பண்ணலாம், இன்சூரன்ஸ் பாலிசி ஒண்ணு எடுக்கலாம், பெரிய பாலிசி ஒண்ணு எடுக்கலாம். 1 கோடி 2 கோடி 4 கோடிக்கு ஒரு பாலிசி எடுக்கலாம். ஒரே மாசத்துல பிரீமியம் பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம் உடனே நம்ம கேஷா பிரீமியம் பே பண்ணலாம், பிரீமியம் பே பண்ணலாம். இப்பெல்லாம் வந்து இந்த மோடி கவர்மெண்ட்ல எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் ஆப்பிரிக்கால இது வியட்நாம் மலேசியால எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடந்திருக்கு. என்னன்னா திடீர்னு போவான், ஒரு பெரிய பாலிசி எடுப்பான், ஒரு 5 லட்சம் பணத்தை கொடுப்பான், 1 மாசம் 2 மாசம் பிரீமியம் பே பண்ணுவான். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரீமியம் கேன்சல் பண்ணுவான். கேன்சல் பண்ணோன்னா கம்பெனிக்காரன் செக்ல உங்களுக்கு தருவான். செக் பிளாக்கா போனது ஒயிட்டா வந்துடும். இந்த மாதிரி அதே மாதிரி ட்ரேட் பேஸ்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து எக்ஸ்போர்ட் பண்றவன் வெறும் துணி பாத்தீங்கன்னா வெறும் 5 ரூபா வேல்யூ இருக்கும். 5 ரூபா வேல்யூ 1 ரூபா 50 ரூபா வேல்யூன்னு போட்டு இங்க அனுப்புவான். இந்த மாதிரி எல்லாம் பல விஷயம் இருக்கு. அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. நான் தயவுசெய்து நான் மோடி சப்போர்ட்டர் எல்லாம் சொல்லிடாதீங்க. முன்னாடி காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தது. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே வந்து சிஸ்டத்துல போட்டு, அதாவது 100 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு 90 பேர் தப்பிச்சுக்கலாம். ஆனா அந்த 10 பேர் இன்னும் மாட்டிக்கிறாங்க. அதனால வந்து கொஞ்சம் வந்து எது வந்து எப்படி பண்ணணும், செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா, ட்ரேட் பேஸ் மணி லாண்டரிங்லாம் நிறைய பண்றாங்க. எப்படி போகுதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னைக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு நாள் வந்து கண்டிப்பா வந்து எங்கேயாவது நான் சொன்ன மாதிரி என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட் எடுப்பான், இவ்வளவு டிரான்சாக்சன் பண்ணிருக்கிறேன், வந்து எனக்கு டாக்ஸ் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நாள் நோட்டீஸ் வந்தாலும் வரலாம். அதே மாதிரி நிறைய இன்வெஸ்டிகேஷன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் அபியூஸ்ன்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் அபியூஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஐ டோன்ட் நோ எத்தனை பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் அது தெரியும் மார்க்கெட் அபியூஸ்னா. நான் ஒரு XYZ கம்பெனி வச்சுக்கோங்களேன். அந்த XYZ கம்பெனில என்னோட நண்பர் வேலை செய்யறாரு. நண்பர் வேலை செய்யும் போது என்ன, அவர் அந்த கம்பெனில கார்த்தி இந்த வருஷம் கம்பெனில இந்த புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. புது ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ண போறதுன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன பண்ண போவேன், நான் போய் ஒரு 4000 ஷேர் இல்ல ஒரு 5000 ஷேர் வாங்குவேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியுது. ஆனா வந்து வேற யாருக்கும் அது தெரியல. நான் என்ன பண்ணுவேன், 5000 ஷேர் இன்னைக்கு வாங்குவேன், இன்னும் 4 நாள் கழிச்சு அதை வந்து பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த 4000 ஷேர் வந்து ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 நாள்ல அதை வந்து டபுள் த அமௌண்ட் ட்ரிபிள் த அமௌண்ட். இப்போ அது வந்து மார்க்கெட் அபியூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்சைடர் ட்ரேடிங்னா அதான் இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அதை வாங்கி ட்ரேட் பண்றது. அதாவது பப்ளிக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை விட நமக்கு, அதாவது அந்த இண்டிவிஜுவலுக்கு அதுக்கு முன்னாடி அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கம்பெனி சோர்சஸ் மூலியமாவோ இல்ல சிஇஓ மூலியமாவோ இல்ல அந்த கம்பெனில யாராவது வேலை செய்யறவன் யாராவது லீக் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கி நான் ஷேர் மார்க்கெட்ல பிளே பண்றது. அது வந்து ஃபேர் பிளே கிடையாது. இப்போ ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா, இப்போ ஒரு இந்தியாவில 130 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல ஒரு 50 பேருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 பேர் மட்டும் அந்த கம்பெனில ஷேர் வாங்குவான். இல்ல அந்த கம்பெனி வந்து கொலாப்ஸ் ஆகுது, அந்த கம்பெனி பைனான்சியலா நல்லா இல்ல அப்படின்னா அந்த ஷேர் வச்சிருக்கவங்க எல்லாம் போய் வித்துடுவான், வித்து இது பண்ணிடுவான். அது பேர் வந்து இன்சைடர் ட்ரேடிங்னு வச்சுக்கோங்களேன். இன்சைடர் ட்ரேடிங் மார்க்கெட் அபியூஸும் சேம் தான். ஃப்ராட் வந்து நான் வந்து ஃப்ராட் டாபிக்கை பத்தி நான் எவ்வளவு வேணாலும் எடுக்கலாங்க. ஒரு நாள் என்ன, ஒரு மாசம் கூட எடுக்கலாம். எப்படி எல்லாம் ஃப்ராடு பண்றாங்க நமக்கு தெரியும். ஃப்ராடு டிஃப்ரெண்ட் வேஸ்ல எப்படி எல்லாம் பண்றாங்கன்னு. உங்களுக்கு வந்து உங்க இண்டஸ்ட்ரிக்கு எப்படி எல்லாம் ஃப்ராட் நடக்குது, அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தேவைன்னா அந்த கேள்வி எல்லாம் எனக்கு கொடுங்க. அந்த ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் சொல்றேன். இப்ப டெக்ஸ்டைல்னா டெக்ஸ்டைல் எந்தெந்த ஏரியால எங்கெங்க பண்றாங்க, இல்ல ஆட்டோமொபைல்ல எங்கெங்க பண்றாங்க, வாரண்டி ஃப்ராடு, அந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. இல்ல வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல என்ன பண்றாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நாமக்கல்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நாமக்கல்ல இன்சூரன்ஸ் ஃப்ராடு வெரி காமன். வண்டி புதுசா சேஸ் எடுப்பாங்க, கொஞ்ச நாள் போவாங்க, வண்டி நெருப்பு பிடிச்சு போயிடும். இன்சூரன்ஸ் கம்பெனில போய் திடீர்னு போய் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக்ல என்னென்ன பெரிய ஃப்ராடு இருக்கு, இது என்னென்ன ஃப்ராடு பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்களேன். அதுக்கப்புறம் ஃப்ராடு ப்ரிவென்ஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. கார்பரேட்ல வந்து எப்படி பண்றது. ஜென்ரலா எம்ப்ளாய்க்கு வந்து ஃப்ராடை பத்தி யாரும் வந்து
இல்ல ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்றாங்க. பட் அது வந்து தப்பு. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளே வந்து ஒரு 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 எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம சொல்லணும், இதெல்லாம் வந்து என் கம்பெனி, இதோட தான் என் கம்பெனியோட எத்திக்ஸ். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா டாடா கம்பெனி எடுத்துக்கோங்க. டாடா கம்பெனி உலகத்துல எங்க போனாலும் ஒரு பைசா பிரைபரி கொடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கோ எந்த ஒரு கவர்மெண்ட் அபிஷியலுக்கோ கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கார்பரேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த முன்னாடி வந்து பல சைபர் ஃப்ராடை பத்தி எல்லாம் பேசியிருக்கேன். எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து சிசிடிவி கேமரா போடலாம். இல்ல ஐடி செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க ஃபயர்வால் இருக்கு, ஐடிஎஸ் இருக்கு, ஐபிஎஸ் இருக்கு. என்னதான் எல்லாம் we are all human beings, okay, there is no fool proof system in the world. அதனால வந்து மனிதன் வந்து கண்டுபிடிச்ச அத்தனையுமே வந்து ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருக்கும். அதனால வந்து நம்ம தான் வந்து ஒரு எம்ப்ளாயி நம்ம ட்ரெயின் பண்ணி என்ன சொல்லணும்னா, எங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, எங்க கம்பெனியோட பாலிசி இது, இப்படிதான் யூஸ் பண்ணணும், நீங்க ரெகுலரா வந்து ஆடிட் பண்ணணும், ரெகுலரா செக் பண்ணணும், ரெகுலர். இந்த ஐடிக்கு பாத்தீங்கன்னா ஐடி பல பேர் சொல்லுவாங்க, ஆடா நான் டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்றேன்ப்பா, நான் ஏன்பா இந்த ஐடி கம்பெனிக்காரன், அது ஐடியில இருக்கிறவனுக்கு எல்லாம் சம்பளம் கொடுத்து நிறைய சம்பளம் கேட்கறாங்க, அவங்களெல்லாம் வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. சஃபிஷியன்ட் பட்ஜெட் கொடுத்து சஃபிஷியன்ட் செக்யூரிட்டி மெக்கானிசம் நீங்க போட்டீங்கன்னா மட்டுமே தான் இந்த கம்பெனியோட ட்ரேட் சீக்கிரட்டோ கம்பெனியோட மத்த சீக்கிரட்டோ வந்து வெளியில போகாதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வந்து அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அந்த டெக்ஸ்டைல்ல நடந்த மாதிரி சோர்சிங்காரன் 4 வருஷம் வேலை செய்வான், 4வது வருஷம் மொத்த டேட்டாவையும் தூக்கிட்டு போய் உங்களுக்கு எதிராக ஒரு கடையை போட்டு அவர் வந்து கடையை ஜெகஜோதியா ரன் பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இண்டிவிஜுவல் பாத்தீங்கன்னா உங்க குழந்தைங்களுக்கு நான் சொன்னேன், குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப முக்கியங்க. தயவு செய்து பிள்ளைங்க பப்ஜி விளையாடுதா என்ன விளையாடுதுலாம் தெரியல, தயவு செய்து டெய்லி போனை வாங்கி பாருங்க, யாருக்கிட்ட பேசுறாங்க, எங்க பேசுறாங்க, யார் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து. பணம் முக்கியம் தான் வாழ்க்கையில, நம்ம எல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிட்ஸ் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கொஞ்சம் மானிட்டர் பண்ணி. அதே மாதிரி இண்டிவிஜுவல்லாம் நான் போட்டிருக்கேன். ரெகுலரா வந்து நான் ஆன்டிவைரஸ் முதல்ல சொன்னேன், ஆன்டிவைரஸ் நான் வந்து யூஸ் பண்றது இல்லை, அதனால நீங்க எல்லாம் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்ல. ஆன்டிவைரஸ் யூஸ் பண்ணுங்க, ரெகுலரா அப்டேட் பண்ணுங்க, ரெகுலரா கிளீன் பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு டேட்டா லேப்டாப்லயோ மொபைல் போன்லயோ ஸ்டோர் பண்ணியிருந்தா அதை வந்து என்கிரிப்ட் பண்ணுங்க. என்கிரிப்ட் பண்ணா தான் வந்து டேட்டா செக்யூரா இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ கேன்சல் பண்ணீங்கன்னா அதை வந்து ப்ராப்பரா டிஸ்ட்ராய் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல ஒரு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னா அதை அப்படியே குப்பையில தூக்கி போடாதீங்க. இல்ல ஒரு செக் புக், ஒரு எக்ஸ்பைரியான செக் புக் வந்ததுன்னா அதை ப்ராப்பரா வந்து ஷெட்டிங் மெஷினை போட்டு ஷெட் பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப நான் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன், என்ன நம்பி உங்க இமெயில் ஐடி எல்லாம் கொடுத்துருவீங்களா, இல்ல என்ன நம்பி எல்லாரும் உங்க போன் நம்பர் எல்லாம் கொடுத்துருவீங்களா? தெரியாத ஒரு நபருக்கு போன் நம்பரோ இமெயில் ஐடியோ தயவு செய்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை எதையுமே கொடுக்காதீங்க. அன்டில் அன்லஸ் அவர் உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி பர்சனா இருந்தா மட்டுமே கொடுங்க. அதே மாதிரி கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் எதையுமே மெயில் அனுப்பாதீங்க. ரொம்ப அதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் வே ஆஃப் எப்படி சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் சென்டிங் இமெயில்ஸ். இமெயில் எப்படி எல்லாம் அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இருக்கு. அதை வந்து பாஸ்வேர்டு போட்டு என்கிரிப்ட் பண்ணி நீங்க அனுப்பி அதுக்கப்புறம் அந்த பாஸ்வேர்டை வந்து எப்படி வந்து அந்த தேர்ட் பர்சனுக்கு வந்து ஷேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த அட்டாச்மெண்ட்டையும் தயவு செய்து ஓபன் பண்ணாதீங்க. அது இமேஜா இருக்கலாம், வேர்டா இருக்கலாம், பிடிஎஃபா இருக்கலாம். தெரியாத நபர்கிட்ட இருந்து எந்த ஒரு டாக்குமெண்ட் வந்தா கூட தயவு செய்து ஓபன் பண்ணாதீங்க. இல்ல ஒரு தெரிஞ்ச நபர்கிட்ட இருந்து வந்தா கூட அவருக்கு போன் அடிச்சு கேளுங்க. திடீர்னு இப்ப நான் இதுல வந்து ஒரு 300 பேர் 300 பார்ட்டிசிபென்ட்க்கு நான் ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன்னா உடனே நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல ஏதாவது நான் மால்வேர் அட்டாச் பண்ணி அனுப்பியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்க கம்ப்யூட்டர்ல இதாயிடும். அவங்க கம்ப்யூட்டர்ல நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு இங்க இருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை வெப்கேம் இங்க இருந்து நான் அக்சஸ் பண்ணேன்னா நீங்க வீட்டுல என்ன பண்றீங்க, இது நடந்திருக்கு. அந்த முதல் எக்ஸாம்பிள் சொன்னால அந்த கிரெடிட் கார்டு எங்க செக்ரட்டரி லேடி வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்து $500 போனது. அதேதான் அவங்க அதே பெட்ரூம்ல வச்சிருந்தாங்கன்னா பெட்ரூம்ல அவங்க என்னென்ன பண்றாங்களோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை வந்து இன்னும் ஒரு 4 மாசமோ 1 மாசமோ 2 மாசமோ அதை இன்டர்நெட்ல போட்டிருப்பான். அதனால வந்து நம்மலாம் வந்து we are all in digitized world. ஸோ நம்ம தான் பாதுகாத்துக்கணும். அதான் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அனைத்து கொங்கு நண்பர்களுக்கும் இதுதான் என்னோட டிப்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தெரியாத நபர்கிட்ட எதையுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணாதீங்க. போங்க, பேசுங்க, எல்லாம் பண்ணுங்க. பட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆதார் கார்டோ இல்ல ஒரு போன் நம்பரோ இல்ல வந்து ஒரு இமெயில் ஐடியோ தயவுசெய்து வந்து நீங்க வந்து தெரியாதவங்க கிட்ட ஷேர் பண்ண வேண்டாம். அது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். Q&A செஷன் ஏதாவது இருந்தா கொஸ்டின் அண்ட் ஏதாவது என்னிடம் டவுட் கேட்கணுமா இருந்தா நீங்க கேட்கலாம். ஆல்வேஸ் வெல்கம்.
சகோதரருக்கு மிக்க நன்றி. அடைமலை போல சரவணு சரவடியாக நீங்க மூச்சு விடுறதுக்கு சிரமப்பட்டு எஸ்பிபி பாணியில மக்களுக்கு ஒரு ஹார்ட் பீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. நாங்க வந்த கேள்விகள் இன்றைய காணொளியில் 266 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கும் பொழுதே நினைச்சேன் கேள்விகள் அடைமலை மாதிரி வரும்னு. நானும் எழுதிக்கிட்டே இருக்கேன், கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அந்த கேள்விகள் முடியும் வரை இன்று நிறைய கேள்விகள், உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வரப்போகின்றது. பட் தயவு செய்து இந்த காணொளி முழுவதுமாக நீங்க பார்க்கணும்னு விரும்பி உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எனது வழக்கறிஞர் தொழிலில் என்னுடைய எம்எல் மாஸ்டர் ஆஃப் லால என்னுடைய ஸ்பெஷலைசேஷன் சைபர் கிரைம்ஸ். நானும் இன்றைய சிறப்பு பேச்சாளரும் சைபர் கிரைம் சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகள் பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருப்போம். அவர் சொன்னது மூச்சுடாம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. பல பேர் நினைச்சிருப்பீங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது மொபைல் போன் யூஸ் பண்ண வேண்டாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண வேண்டாம், எல்லாம் பழைய காலத்துப்படி அட்டையில் எடுத்துட்டு போய் பேப்பர்லயும் பேனாலையும் நோட் புக்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிடலாம், கணக்கு வழக்குகள் கூட ஒரு சமயத்துல நீங்க திங்க் பண்ணியிருக்கலாம். பட் காலத்திற்கு ஏற்ற மாதிரி வாழதான் வேண்டும். ஏன்னா கம்ப்யூட்டர் இருந்தாதான் நம்ம நிமிட பொழுதில் பல தகவல்களை பெற முடியும். ஆனாலும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர்களுடைய அனுபவத்தில் இந்த டாபிக் ஆனது, இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி, சைபர் கிரைம்ஸ் அண்ட் பினான்சியல் கிரைம்ஸை பத்தி அவர் மிக அழகாக தெரியப்படுத்தினாரு. அதைய பத்தி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இதை யூஸ் பண்ணலாமா, அதை யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது. அவர் சொன்ன ஒரு குவிக் ரீகேப், அதாவது அவர் என்னென்ன சொன்னாருன்னு நிறைய நண்பர்கள், நிறைய சொந்தங்கள் மறந்திருக்கலாம். தயவு செய்து ஒரு பேப்பர் பேனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடன் கேள்விகள் கேட்கும் முன்னர், ஏன்னா நீங்க இது வரைக்கும் ஒரு 60 கேள்விகளுக்கு மேல கேட்டிருக்கீங்க. அந்த 60 கேள்விகள்ல கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 கேள்விகள் எது எது அவர் செய்ய வேண்டாம்னு சொன்னாரோ அதை சம்பந்தப்பட்ட கேள்விகளை, இதை செஞ்சா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. அதனால பார்த்து கொண்டிருக்கும் நம் சொந்தங்கள் தயவு செய்து ஒரு பேப்பர் ஒரு பேனாவை எடுத்துக்குங்க. அவர் சொன்னதை உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா எது பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்றேன். அதை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நம்பர் 1, அவர் என்ன சொன்னாரு, பேங்க் ஓடிபி மற்ற ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் கார்டு ஓடிபி இதையெல்லாம் ஒரு தனி தாளில் எழுதி வைக்காதீர்கள். இன்னும் சில புத்திசாலிகள் என்ன பண்றாங்கன்னா, நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மணி பர்ஸ்லயோ அல்லது பெண்களுடைய ஹேண்ட்பேக்லயோ அந்த கிரெடிட் கார்டை வச்சுட்டு, அந்த கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு வைக்கும் பவுச்சிலேயே ஒரு சின்ன துண்டு சீட்டுல அதனுடைய பாஸ்வேர்டு எழுதி வைக்கிற பழக்கம் இன்றும் உள்ளது. பல வழக்குகள் கோவை மாவட்டத்திலும் சரி, சைபர் கிரைம்ஸ்ல நாங்க போலீஸோட இணைஞ்சு அதனுடைய கேள்விகள் கேட்கும் பொழுது எப்படி அவங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிஞ்சது, திருடன் பிடுங்கிட்டு போன ஒரு 10 நிமிஷத்துல அக்கௌண்ட்ல இருக்கிற அத்தனை பணமும் காலி ஆயிடுச்சு. எப்படி காலியாச்சுன்னு கேட்டா, சார் என்னுடைய பவுச் நான் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வச்சிருப்பேன், அதுலயே பின்னாடி ஒரு சங்கேத பாஷையில் எழுதி வச்சிருப்பேன் என்னுடைய நம்பரை அப்படிம்பாங்க. உங்களுக்கு தான் அது சங்கேத பாஷை. திருடனுக்கு பொறுத்தளவு நீங்க என்ன நம்பர் எழுதி வச்சிருக்கீங்கன்னு அவனால கெஸ் பண்ண முடியும். இன்னும் சில பேர் அந்த அட்டையில ஒரு மூலையில எழுதி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தயவு செய்து செய்யாதீர்கள். அடுத்தது, அவர் சொன்னது போல ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். நிறைய நண்பர்கள் எனக்கு தெரியும், நம்ம கொங்கு சொந்தங்கள் இந்த கேபிஎன் குழும ஆரம்பிச்சதுக்கு பிறகு நிறைய சொந்தங்களுடைய நம்பர்கள் என்னுடைய அலைபேசியில் இருக்கிறது. நான் எத்தேச்சையாக அவர்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தோம்னா அவர்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் இருப்பதை நான் இங்கிருந்தே பார்க்க முடியும். எப்படின்னு கேக்குறீங்களா, அவங்களுடைய சோகமான ஸ்டேட்டஸ் இருக்கும், மனைவியை திட்டுற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, வெளியூர் போற ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, உள்ளூர்ல இருந்துட்டு நாளைக்கு 10 நாள் கழிச்சு நான் ப்ரோக்ராம் இருக்கு, நான் 10 நாள் வெளியூர் போறேங்கிற ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. தயவு செய்து உங்களுடைய ஃபேஸ்புக்கிலோ அல்லது வாட்ஸ்அப்பிலோ நீங்கள் எதிர்காலத்தில் செய்ய போகும் ஸ்டேட்டஸ் விஷயங்களை ஸ்டேட்டஸாக பதிவிடாதீர்கள். முடிஞ்சதை போட்டீங்கன்னாவே அது டேஞ்சர். அதைய வச்சு நம்ம இன்றைய சிறப்பு பேச்சாளர் சொன்னது போல பல விஷயங்களை அவர்கள் செய்ய முடியும். முக்கியமாக பெண்களுக்கு உங்களுடைய க்ளோஸ் அப் போட்டோவை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைக்கும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையாக கையாளவும். ஏனென்றால் அந்த போட்டோஸ் எடுத்து அவர் சொன்ன மாதிரி மார்பிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ஆபாசமான வெப்சைட்ல அந்த போட்டோவை கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதன் மூலமாக பணத்தை கொள்ளையடிக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் 6 மாதத்திற்கு முன்னால், 6 மாதம் இருக்காதுங்க, ஒரு வருஷத்திற்கு முன்னால் கேரளாவில் ஸ்டுடியோ நடத்தி கொண்டிருக்கும் நண்பர்கள் 3-4 பேர் ஒன்று சேர்ந்து கல்யாண வீடியோ எடுத்ததுல நல்ல அழகாக உள்ள பெண்களை பார்த்து தனிப்பட்ட முறையில போட்டோ எடுத்து அதை மார்பிங் பண்ணி பெரிய பிசினஸ் பண்ணி அதனால பல பெண்கள் தற்கொலைக்கு முயன்று தற்கொலை செய்தும் கொண்டு
அந்த விஷயங்கள் வெளிவந்துள்ளன. அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு அவன் வந்து உங்களை போட்டோ எடுத்துட்டு போகாம நீங்களே உங்களுடைய வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் பர்சனல் போட்டோஸை, தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய போட்டோஸை தயவு செய்து பதிவிடுவதை தவிர்க்கவும். அடுத்தது இன்னொன்னு சொன்னாரு, ட்ரூ காலர். ட்ரூ காலர்ல நிறைய பேர் அவர்களுடைய பெயரை பதிவு செய்து இருப்பார்கள். சில பேருடைய ட்ரூ காலர்ல பேரை வேறு மாதிரி இருக்கும். என்னுடைய மொபைல் நம்பர்லயே ட்ரூ காலர்ல பார்த்தா சில டைம் ஹோட்டல்னு காமிக்குது, சில டைம் வேற ஒரு கம்பெனி பேர் காமிக்குது. அந்த மாதிரி எனக்கும் ஒரு கால் ஒரு ஃபியூச்சர்ல வந்தது. இந்த ட்ரூ காலர்ல இருந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்டென்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி எனக்கு ஓடிபி அனுப்புங்கன்னு அனுப்பியிருந்தால் என்னுடைய தகவல்கள் அனைத்தும் திருடப்பட்டு பேங்க் அக்கௌண்ட்டும் திருடப்படும். ஸோ தயவு செஞ்சு ட்ரூ காலர்ல இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லி யாராவது உங்களிடம் பேசினால் அந்த பேச்சை தவிர்த்து விடவும். அடுத்தது பிட்காயின் பத்தி சொன்னாரு. அந்த பிட்காயின் சொன்னதை உங்கள் நிறைய பேர் கிரிப்டோ கரன்சி பத்தி கேட்டிருக்கிறீங்க. கிரிப்டோ கரன்சி ஆர்பிஐயால், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவால் தடை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில். இந்தியால பிட்காயின் இஸ் நாட் அ வேலிட் லீகல் டெண்டர். பிட்காயின்ல நீங்க பணம் பரிமாற்றம் செய்ய முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் இந்த கொரோனா டைம்ல பிட்காயின் இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கி வச்சா நாளைக்கு 50 லட்சம் ஆகும், 5 கோடி ஆகும் ஆசை வார்த்தை காட்டுவார்கள். பிட்காயின் இஸ் நாட் அ வேலிட் டெண்டர் இன் இந்தியா. என்னுடைய கிளையன்ஸ் போன ஒரு 2 வாரத்திற்கு முன்பு பல லட்சங்களை பிட்காயின்ஸில் இழந்து அதை எப்படி மீட்பது என்று வந்தால் அது வேலிட் டெண்டர் இல்லை. நீங்கள் போலீஸில் புகார் கொடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஏனால் நீங்க இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு அதுக்கு புகார் கொடுக்க போனீங்கன்னா மிகவும் சிரமம். அடுத்தது அவர் அழகாக சொன்னார், உங்களுடைய போன்ல தேவையில்லாதவர்களுக்கு போனை கொடுக்காதீர்கள், அவர்கள் தேவையில்லாத பதிவிறக்கங்கள் செய்ய முடியும் என்று. 15 நாட்களுக்கு முன்னால் ராமநாதபுரத்தில் ஒரு பெண் அவருடைய மொபைல் போனை கொடுத்து ரீசார்ஜ் செய்யும் பொழுது எனி டெஸ்க் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், எனி டெஸ்க்ங்கிற அப்ளிகேஷனை உங்களுடைய மொபைல் ஆப்ல லோட் பண்ணிட்டா நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். அவர் சிறந்த உதாரணம் சொன்னாரு. அவருடைய செக்ரட்டரி லேப்டாப்ல போட்டதை அவங்க பெட்ரூம்ல கொண்டு போய் வச்சிருந்தா அதை எல்லாத்தையுமே அவங்க வெளிநாட்டிலிருந்து உங்களுடைய ஃப்ரண்ட், இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஃப்ரண்ட் கேமராவை அவங்க இயக்க முடியும்னு சொன்னாரு. தயவு செஞ்சு வெளியாட்களிடம் உங்களுடைய மொபைலை கொடுக்காதீங்க. இதெல்லாம் நீங்க தவிர்க்க வேண்டும். அடுத்தது அவருடைய விஷயங்கள் இன்னொன்னு சொன்னது, ஆன்லைன் பர்ச்சேஸ். ஆன்லைன் பர்ச்சேஸ்ல எனக்கு 2 நாள் முன்பு நம் கேபிஎன் சொந்தம் ஒருவரின் அறிமுகத்தில் என்னுடைய ஆப்பிள் மேக்புக்குடைய டேட்டா ஹார்ட் டிஸ்க் ஒரு விஷயத்துல கிராஷ் ஆன பொழுது நான் ஆப்பிள் ஸ்டோருக்கு விசிட் செய்த பொழுது ஒரு 70 வயது முதிர்ந்த ஒரு தாத்தா வந்தாரு. அவங்களுடைய பேத்தியை கூட்டிட்டு ஆப்பிள் ஐபோன்ல அவருடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை போட்டு வச்சிருந்து ஆப்பிள் பர்ச்சேஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய நண்பர்கள் ஆப்பிள் பர்ச்சேஸ் ஆப்பிள் மொபைலும் ஆப்பிள் லேப்டாப்பும் யூஸ் பண்றவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், ஐபோன் ஆர் மேக்புக்கு உங்களுடைய கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய டேட்டா அப்டேட் பண்ண முடியும், சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண முடியும், ஆப் நீங்க மார்க்கெட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த ஆப் பர்ச்சேஸ் பண்றதுக்காக போட்டு வச்சிருந்த அந்த இதுல அந்த பொண்ணு பப்ஜி கேம் விளையாடி 65,000 ரூபாய்க்கு விளையாடி இருக்கு. இந்த 65,000 ரூபாய்ங்கிறது குறைவு. அவரு மனசு பதச்சு வந்தாரு. நான் சொன்னேன், 2 வாரத்திற்கு முன்பு உத்தரப்பிரதேஷ்ல நம்ம என்னுடைய சிறப்பு பேச்சாளர் சொன்னது போல உத்தரப்பிரதேஷ் மாவட்டத்தில் ஒரு பையன் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றேன்னு சொல்லி அவர் தகப்பனுடைய லேப்டாப்பை எடுத்து வைத்து பப்ஜி கேம் விளையாடி அவங்க அம்மாவுடைய மொபைலுக்கு தான் ஓடிபி வரும், அந்த ஓடிபியை யூஸ் பண்ணி 16 லட்சம் ரூபாய், நீங்க இன்றைக்கும் தேடி பார்த்தீங்கன்னா அதனுடைய பத்தின விஷயங்கள் தெரியும், 16 லட்சம் ரூபாய் அந்த பப்ஜி கேம்ல அவன் அந்த ஸ்டார்ஸும் மற்ற ரேடுக்கு போகிறதுக்காக செலவு செய்து அவனுடைய உழைப்புக்கு அந்த தகப்பன் எடுத்து வைத்திருந்த முழு வாழ்நாளுக்கு உண்டான அந்த உழைப்புக்கு உண்டான ஊதியத்தையும் அவன் 1 நிமிடத்தில் செலவு செய்து விட்டான். தயவு செஞ்சு அந்த மாதிரி பப்ஜி கேமை என்டர்டெயின் பண்றதை நிறுத்திக்கிங்க. இதைய சார்ந்த பல கேள்விகள் கேட்டதனால் அந்த கேள்விகள் அனைவருக்கும் நம் சொந்தங்களுக்கு தெரிந்திருக்கும் என்ற காரணத்தினால் இந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலை இப்பொழுது நம் சிறப்பு பேச்சாளர் கூறியது போல இந்த பாயிண்ட்ஸ் சொல்லியாச்சுங்க. அடுத்தது ஸ்பெசிபிக்கான நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. இன்றைய சிறப்பு பேச்சாளர் நம் நண்பர் கார்த்திக் அவர்களுக்கு ஆன்லைன் பேஸ்ட் டிரான்ஸ்ஃபர், ஆன்லைன்ல ஒரு லிங்க் கிளிக் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்றது நல்லதா கெட்டதா, அதை பத்தி ஒரு விளக்கம் கேட்டிருக்காங்க. அது ஆன்லைன் லிங்க்னா எது நண்பரே? அதாவது அது பிஷிங் அட்டாக்னு நாங்க சொல்லுவோம். இப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோ அல்லது எந்த ஒரு ஐசிஐசியோ HDFC பேங்க்ல இருந்து ஒரு மெயில், உங்களுக்கு மெயில் வந்தது, இதை கிளிக் பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த வெப்சைட்டுக்கு போகும். தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. சேஃப் அண்ட் செக்யூர் டிரான்ஸ்ஃபர் மொபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். மொபைல் ஆப் இருக்கும். இப்ப ஐசிஐசியோ SBIயோ மொபைல் இருக்கு, நீங்க மொபைல் யூஸ் பண்ணலாம்.
இல்ல நீங்க வெப் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும் அப்படின்னா லேப்டாப் தயவு செய்து ப்ரௌசிங் சென்டர்ல போய் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி பர்சனல் கம்ப்யூட்டர் இருந்ததுன்னா அதுல வந்து குட் ஆன்டிவைரஸ் எல்லா செக்யூரிட்டி மெக்கானிசம் அதை வந்து வேற விதமான ஏதாவது வேற விதமான எந்த இது யூஸுக்கும் யூஸ் பண்ணாம நீங்க வந்து பர்சனலா வந்து உங்களோட ஸ்டடீஸுக்கோ அல்லது உங்க ஆஃபீஸ் ஒர்க்குக்கோ யூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஜென்ரலி வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய பேர் ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருப்பாங்க. அவங்க பெட்டர் ஆஃபீஸ் மிஷின் யூஸ் பண்ணி நீங்க பண்ணா பெட்டர். ஏன்னா அதுல வந்து ஆஃபீஸ் மிஷின்ல வந்து ஹைலி செக்யூர்டு டிஎல்பின்னு சொல்லுவோம், டேட்டா லீக் ப்ரிவென்ஷன், அந்த யூஎஸ்பி போர்ட் எல்லாமே பிளாக் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து குட் செக்யூரிட்டி மெக்கானிசம் வச்சிருப்பாங்க. அதாவது கார்பரேட்ல வேலை செய்யறவங்க அந்த மாதிரி வந்து நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது ஆஃபீஸ் மிஷின் நான் என்ன 100% என்னோட பேங்க் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே என்னோட ஆஃபீஸ் மிஷின் யூஸ் பண்ணி தான் பண்ணுவேன். இன்கேஸ் எமர்ஜென்சியா வந்து நான் பிரைவேட் மிஷின்ல பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட பிரைவேட் மிஷின்ல எல்லாமே அதாவது எல்லாம்னா எந்த விதமான அப்ளிகேஷன் தேவையில்லாத எந்த விதமான அப்ளிகேஷனும் வச்சிருக்க மாட்டேன். அதாவது ஏதோ கேம்ஸ் விளையாடுறது அல்லது வந்து ஸ்பைவேரோ அல்லது ஒரு மால்வேரோ எதுவும் இல்லாம ஒரு குட் ஆன்டிவைரஸ் நான் வந்து ஆன்டிவைரஸ் ஜென்ரலா யூஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் வந்து நான் எப்பவுமே வந்து என் பர்சனல் மிஷினை யூஸ் பண்றது இல்ல. ஜென்ரலா கார்பரேட் மிஷின் யூஸ் பண்ணா அட்லீஸ்ட் நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னா ஒரு குட் ஆன்டிவைரஸ் போட்டுக்கோங்க. லேப்டாப்புக்கோ டெஸ்க்டாப்புக்கோ போட்டுங்க. எவ்ரி வீக் இல்லைன்னா ரொட்டீனா வந்து நீங்க வந்து ஆன்டிவைரஸ் மட்டும் இல்ல, வைரஸ், மால்வேர், வேர்ம், ராம்சம் வேர் இது எல்லாத்துக்கும் உண்டான பேக்கேஜ் போட்டீங்கன்னா தான் எல்லாத்தையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இதெல்லாம் போட்டு இருந்தா தென் நீங்க வந்து உங்க பிரைவேட் மிஷின்ல வந்து நீங்க வந்து டிரான்சாக்சன் பண்ணலாம். அதுவும் வெப் பேஸ்டு. நீங்க அந்த மெயில்ல வர எந்த லிங்கையும் கிளிக் பண்ணக்கூடாது. நேரா அந்த கம்பெனியோட வெப்சைட் அந்த பேங்கோட வெப்சைட்டுக்கு போய் வெப் லாகின் பண்ணி ப்ராப்பரா வெப் லாகின்ல நீங்க பண்ணலாம். டு மேக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். தெளிவான விளக்கம். இந்த கேள்வி சார்ந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காருங்க. இந்த ஆன்டிவைரஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து நான் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. இல்ல ட்ரையல் வெர்ஷன்லாம் சேஃப் கிடையாதுங்க. ட்ரையல் வெர்ஷன்ல நீங்க கார் வாங்க போறீங்க, கார் உங்களுக்கு வந்து ட்ரையல் வெர்ஷன்னா கார் வாங்க போறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் கொடுக்குறாங்க. டெஸ்ட் டிரைவ் வச்சு நீங்க அந்த காரை அதாவது வந்து ஆன்டிவைரஸ் ட்ரையல் வெர்ஷன் வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால நீங்க வந்து ஃபுல் வெர்ஷன் போடணும். அதுவும் கொஞ்சம் நல்ல கம்பெனியா இப்ப வந்து ரஷ்யன் காஸ்பரோசிக்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. மெக்காஃபி யூஸ் பண்ணிருக்கேன். காஸ்பரோசிக் எங்க ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா மெக்காஃபி தான் யூஸ் பண்றாங்க. மெக்காஃபியும் யூஸ் பண்றாங்க, காஸ்பரோசிக்கும் யூஸ் பண்றாங்க. அது கிளவுடு எல்லாத்துக்குமே இருக்கு, மொபைல் கிளவுடு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கு. பட் என்ன இயர்லி நீங்க எவ்வளவோ செலவு பண்றீங்க, பார்ட்டி அது இதுன்னு ஒரு இதுக்கு போறீங்க. ஒரு 2000-3000 ஒரு ஆன்டிவைரஸுக்கு செலவு பண்றது ஒரு பெரிய அமௌண்டா இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது இன்னொரு ஸ்பெசிபிக்கான இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இறக்குமதியாளர்கள் எவ்வாறு நம்மை ஏமாற்ற வாய்ப்புள்ளது அப்படிங்கறத பத்தி கேட்டிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சு. இறக்குமதியாளர்கள் ஆமா, ஏற்றுமதி இறக்குமதியில மட்டுமே பலவிதமான ஃப்ராட்ஸ் இருக்குங்க. நீங்க ஒருத்தர் திடீர்னு எங்கேயாவது ஒரு வெண்டர் உங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்து திருப்பூர்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பேங்க் மூலியமா வந்து டிரான்சாக்சன் பண்றாங்க. தெரியாத ஒரு வெண்டர் நாங்க என்ன பண்ணுவோம்னா டியூ டெலிஜென்ஸ். ஒருத்தர் புதுசா உங்ககிட்ட வராருன்னா அவர் யாரு, என்ன, ஒரு கம்பெனில யாரு இருக்கிறா, ஷேர் ஹோல்டர் யாரு, இவங்களோட பாஸ்ட் ஹிஸ்டரி என்ன, இவங்க இந்த மாதிரி எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். இட்ஸ் கால் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவோம், இல்லைன்னா டியூ டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இந்த டியூ டெலிஜென்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு நல்ல உங்களால டியூ டெலிஜென்ஸ் பண்ண முடியல, ஒரு தேர்ட் பார்ட்டி ஏதோ ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்து டியூ டெலிஜென்ஸ் பண்ண சொல்லி அதுக்கப்புறம் நீங்க அந்த ஒரு நல்லவரா கெட்டவரா ஒரு கம்பெனில அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன் இப்ப போர்ட் ஆஃப் டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அதுல 10 பேர் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க. அந்த 4 பேரோட பர்சனல் டியூ டெலிஜென்ஸ் பண்ணுங்க. இவர் வந்து முன்னாடி வந்து ஃப்ராடுலண்ட் ஏதாவது பண்ணிருக்காரா, பேமெண்ட் கொடுக்காம இருந்திருக்காங்களா, இல்ல இவர் மேல ஏதாவது ப்ராசிக்யூஷன் இருக்கா, இவர் மேல கேஸ் இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு நல்ல வெண்டரா இருந்தா நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பிட்காயின் பத்தி கேட்டிருக்காங்க. பிட்காயின் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொன்னது உண்மைதான். அதை வந்து ஒரு சஜஷனாக, ஒரு அட்வைஸாக கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்களே ஒழிய ஆர்பிஐ இன்னும் பிட்காயினை அப்ரூவ் செய்யவில்லை. அதனால் பிட்காயின் டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்டில் அன் இல்லீகல் டெண்டர். அதுக்கு உண்டான தெளிவான விளக்கங்களை சொல்லிடுறேன். நீங்க அதுக்கு உண்டானது ஏதாவது ஆட் பண்றதா பண்ணிக்கலாங்க. ஆமாங்க. இல்ல லக்சம்பர்க் இப்ப சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா சைனா வந்து யுவான் பிட்காயின் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இங்க லக்சம்பர்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கேயே எங்களுக்கு பிட்காயின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்தியால வந்து பிட்காயின் பேண்ட். பட் நீங்க வெளிநாட்டுல இருக்கிற நண்பர்கள் இதுல பல பேர் வெளிநாட்டுல இருக்கலாம், அவங்க வந்து பிட்காயின் யூஸ் பண்ணலாம். இப்ப லக்சம்பர்க்ல நான் இருக்கேன், பிட்காயின் வாங்கலாம். இல்ல நீங்க வந்து ஜப்பான்ல வந்து பிட்காயின் இருக்கு, கொரியால இருக்கு,
அதாவது அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல பார்த்து நீங்க அந்தந்த ஊர்ல வசிச்சீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய நண்பருடைய முகவரி, இமெயில் முகவரி திடீர்னு ஒரு நாள் ஹேக் ஆயிருச்சு, அதுல வந்து எனக்கு பிட்காயின்ல பே பண்ணணும்னு சொல்றாங்க, இந்த மாதிரி சமயத்துல நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காருங்க. நல்ல கேள்விங்க. அதுதான் எப்பவுமே ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணா நீங்க உங்களுக்கு கேட்கும் பிரைமரி கொஸ்டின்ஸ், செகண்டரி கொஸ்டின்ஸ் கேட்கும், எந்த மொபைல் லிங்க் இந்த எப்படி 99.9% ஹேக் எப்படி ஆகுதுன்னா, ஒருவேளை உங்க லேப்டாப்லயோ இல்ல நீங்க வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர்லயோ போய் ப்ரௌஸ் பண்ணும்போது பின்னாடி ஏதோ கீழாகிறோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மால்வேர் வந்து உங்களோட பாஸ்வேர்டை வந்து எடுத்து அது மூலியமா தான் இல்ல வந்து சிஸ்டம் வந்து ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ணிருக்க மாட்டீங்க, அதனாலதான் அவங்க ஹேக் பண்ணிருப்பாங்க. எய்தர் அந்த இமெயில் ஐடி உங்களுக்கு எசென்சியலா வேணும்னா நீங்க வந்து அதை வந்து ஜென்ரலா வந்து பிட்காயின்ல பே பண்ணா நீங்க பே பண்ண தேவையில்ல. எய்தர் அந்த இமெயில் ஐடியில கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் இருந்தா அதை வந்து நீங்க வந்து ஜென்ரலா வந்து மெயில்ல நான் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் அப்பப்ப டெலீட் பண்ணிடுவேன். இல்லாத பட்சத்துல நீங்க புதுசா ஒரு இமெயில் ஐடி ஓபன் பண்ணிக்கோங்க, அவருக்கு பே பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நெக்ஸ்ட் டைம் நீங்க ப்ரௌசிங் சென்டர்ல யூஸ் பண்ணாதீங்க, வேற எங்கேயாவது அன்செக்யூர்ட் லொகேஷன்ல யூஸ் பண்ணாதீங்க. ப்ராப்பரா எந்த ஒரு பர்சனல் இமெயில் ஐடியும் உங்க பர்சனல் லேப்டாப்ல வித் எல்லா செக்யூரிட்டியோட யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மிக முக்கியமான ஒரு கேள்விங்க. நிறைய நண்பர்கள் வந்து இந்த சைனாவுடைய இந்தியா டென்ஷன்ஸ் அதிகமான காரணத்தினால சைனாவுடைய பொருட்களை தடை செய்யணுங்கிற ஒரு முக்கிய காரணம் வந்ததுனால இந்த ஜூம் ஆப் செயலியும் தடை பண்ணணும், அதனால ஜூம் ஆப்பை வந்து நீங்க அடுத்த மாதத்துல இருந்து கண்டினியூ பண்ண வேண்டாம்னு சொன்ன காரணத்தினால நாங்க ஜூம் ஆப்பை விட்டு வேற ஆப் போலான்னு கேபிஎன் குழுமம் முடிவு செய்திருந்தது. நேற்று என்னுடைய காணொலியில் அனைத்து சொந்தங்களுக்கும் தெரியப்படுத்தி இருந்தோம். ஆகஸ்ட் மாதத்துல இருந்து ஜூம் ஆப்புக்கு பதிலாக வேற ஆப்புக்கு நாங்க போறோம் அப்படின்னு. இது என்ன காரணத்தினால அப்படின்னா, சைனா பொருட்களை நம்ம தடை செய்வதற்கும் சைனா பொருட்களை யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் ஒழிய ஜூம் ஆப் சேஃபா இல்ல அப்படிங்கிற காரணம் இல்ல அப்படிங்கறது நாங்க தெரியப்படுத்தி இருந்தோம். பட் இருந்தாலும் உங்க மூலியமா அவர்கள் ஜூம் ஆப் பாதுகாப்பானதாக இருக்கிறதா இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருக்காங்க. இல்ல எந்த ஒரு ஆப்புமே இப்ப நீங்க கூகுள் மீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுவும் சேஃப் கிடையாது. இப்ப நம்ம பேசுற அத்தனை இன்ஃபர்மேஷனும் நாங்க என்ன பண்ணுவோம்னா வீடியோ அனாலிட்டிக்ஸ்னு சொல்லுவோம். இப்ப என்ன சைனா அதே மாதிரிதான். இப்ப நம்ம வந்து இந்தியா சைனா வார பத்தியோ ஒரு 1960 ஒரு திபெத்தியன் இதை பத்தியோ நம்ம வந்து நம்ம இந்த ஜூம்ல பேசிக்கிட்டு இருந்தா அது பேர் வந்து வீடியோ அனாலிட்டிக்ஸ். அவங்க வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிடுவாங்க. ஜூம் ஆக்சுவலி இட் வாஸ் அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி தான், ஒரு சைனீஸ் பர்சன் தான் ரன் பண்றாரு. அதனால ஜூம் வந்து செக்யூர் கிடையாது. நீங்க கூகுள் மீட்டே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அதுவும் நான் செக்யூர் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒன்ஸ் கவர்மெண்ட் இன்கேஸ் இஃப் தேர் இஸ் எனி ஏதாவது ஒரு லீகல் கேஸ் போச்சுன்னா கவர்மெண்ட் ரெக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இது எல்லா ரெக்கார்டும் அவங்களோட கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இதை எல்லாமே வந்து அவங்க வந்து இதுக்கு கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும் கட்டாயமாக. சொந்தங்களே, நம்ம இன்றைய சிறப்பு பேச்சாளர் சொன்னது போல அனைத்து ஆப்களும் பாதுகாப்பு காரணங்களுக்காக எந்த ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் கேட்டாலும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதனால் நாம் இன்றைய ஜூம் ஆப் காணொலியில் பேசிக் கொண்டிருப்பதும் ஒரு அரசு சார்ந்த நிறுவனம் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். மற்றபடி ஹேக்கிங் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷனுக்கு வந்தீங்கன்னா எந்த செயலியும் எந்த ஆப் உங்களோட மொபைல் இருந்தாலும் சரி, நிறைய நண்பர்கள் உங்களோட கேள்வி கேட்டிருந்தீங்க. நிறைய ஆப் நான் டவுன்லோட் பண்ணும் பொழுது பாஸ்வேர்ட்ஸ் போட்டு பண்ணினாலும் என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு செய்தாலும் அது வந்து என்னுடைய போட்டோஸ், என்னுடைய லைப்ரரி, என்னுடைய கான்டாக்ட்ஸை ஆக்சஸ் பண்ண சொல்லி கேக்குது. அதை அலோவ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. அது தயவு செய்து அலோவ் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போ நீங்க நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஃபேஸ்புக்ல நான் இங்க போறேன் அங்க போறேன் அதே மாதிரி இப்போ நீங்க அலோவ் பண்ணா என்ன ஆகும்னா நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ நான் சொன்ன மாதிரி நான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொன்னேன் உங்களுக்கு, பிரைபரி அண்ட் கரப்ஷனு. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்றீங்க, ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜரா இருக்கீங்க, உங்களுக்கு கீழே வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி டெண்டர் நீங்க தான் ஹேண்டில் பண்றீங்கன்னா அந்த ஆப் என்ன பண்ணணும்னா இதை எங்கெல்லாம் ட்ராக் பண்ண, நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்க, யார்கிட்டலாம் பேசுனீங்க, எங்கெங்கெல்லாம் போனீங்க, காஃபி ஷாப் போனீங்களா இல்ல பேங்க்கு போனீங்களா இல்ல இத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்களா, இது எல்லாமே அது வந்து ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து தேவையான ஆப்புக்கு இப்ப வந்து கூகுள் மேப்புக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் கூகுள் மேப் ஒர்க் ஆகும். அந்த மாதிரி வெரி எசென்சியல் அப்ளிகேஷனுக்கு மட்டும் கொடுங்க. தேவையில்லாத எல்லா அப்ளிகேஷனுக்கும் நீங்க அக்சஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லாம் அந்த ஆப் வந்து எந்த கண்ட்ரில இருந்து வருதுன்னு முதல்ல பாருங்க. பார்த்துட்டு அது வந்து அந்த ஆப் செக்யூரா இருந்தா மட்டும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்கவே தேவையில்லையே. உங்க கான்டாக்ட் டீடைல் அவங்களுக்கு, உங்களோட ஆல்ரெடி உங்க ஃபேமிலியோட இன்ஃபர்மேஷனு,
யாரோட இமெயில் ஐடி, போன் நம்பர் எல்லாருமே அந்த கம்பெனி, இப்போ ஒரு சைனீஸ் கம்பெனி, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஜூம் எடுத்துக்கோங்க. ஜூம் எல்லாமே கேதர் பண்ணி தே வில் பி கீப்பிங் இன் த ரெக்கார்டு. இங்க வந்து லக்சம்பர்க் ரெகுலேஷன் படி மினிமம் 8 to 10 வருஷம் எந்த ஒரு ரெக்கார்டும் வந்து கேதர் பண்ணா அதை வச்சிருக்கணும் ஃபார் லீகல் ரீசன் வச்சுக்கோங்களேன். ஓகே சொந்தங்களே, நீங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஆப்பும் தனித்தனியா கேட்டிருக்கீங்க. ஜூம் நல்லா இருக்குமா, கூகுள் ஆப் நல்லா இருக்குமா, மைக்ரோசாஃப்ட் டீம் நல்லா இருக்குமா, அல்லது இப்ப ஜோஹோ ஆப், இந்தியன் ஆப் நல்லா இருக்குமான்னு அவர் சொன்ன கருத்துக்களை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அனைத்து ஆப்புகளும் ஓரளவுதான் பாதுகாப்பு. அதையே நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஆன்டிவைரஸ்ல இருக்கிற சிஸ்டம்ல யூஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆன்டிவைரஸ் இல்லாம யூஸ் பண்ணும் பொழுது வேறு சில ஹேக்கர்ஸ், ஏன்னா இன்றைய சிறப்பு பேச்சாளரே சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர், அவர் அங்க உட்காந்துக்கிட்டு கூட உங்களுடைய தொலைபேசியோ அல்லது லேப்டாப்பையோ அவர் ஹேக் செய்ய முடியும், இருந்தாலும் அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவர் வந்து சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர். நிறைய ஹேக்கர்ஸ் வந்து டார்க் வெப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. அதாவது டார்க் வெப் அப்படிங்கிறது இருட்டான ஒரு வெப் அப்படின்னு தமிழாக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கள் எந்த நாட்டிலிருந்து உங்களை அணுகுகிறார்கள் இணைய வழியாக அப்படிங்கிறது தெரியாது. அதனால நீங்க எந்த ஆப் எடுத்தீங்கனாலும் உங்களுடைய சிஸ்டம்ல அவர் சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆன்டிவைரஸ் போட்டிருந்தீங்கன்னா, நீங்க டெஸ்ட் டிரைவ் வந்து பிஎம்டபிள்யூஓ, பென்ஸோ, ஆடியோ எந்த கார் நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணாலும் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அது மாதிரி தான். சோ அது வந்து முழுசாக உங்களுக்கு செக்யூரிட்டி தராது. தயவு செய்து 2000 ரூபாய் செலவு செய்தாலும் ஒரு ஆன்டிவைரஸ் போட்டுட்டீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்புக்கும் சரி, மற்ற உங்களுடைய தொழில் நிறுவனத்தில் நடத்தி கொண்டிருக்கும் அந்த சர்வருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் அந்த கேள்விகள் சம்பந்தப்பட்டதை தவிர்த்து விட்டு அடுத்த கேள்விகளுக்கு நம்ம செல்லலாம். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூகுள்ல என்னுடைய போட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா, என்னுடைய கேமரால எடுக்கக்கூடிய போட்டோஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகுது, அது வந்து சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது சேஃப் இல்லைங்க, அது சேஃப் கிடையாது. கூகுள் ஆமா ஆட்டோமேட்டிக்கா அப்லோட், இப்போ ஐபோன் யூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல அப்லோட் பண்ணும். அது என்னது, அதாவது கூகுள், அதாவது ஐக்ளவுட்ல அப்லோட் பண்ணும். அது வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து எப்ப வேணாலும் அக்சஸ் பண்ணலாம். நீங்க நான் வந்து ஓப்பனாவே சொல்லுவேன், நீங்க வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அதாவது அன்யூஷுவல் பிக்சர், இப்போ பாத்தீங்கன்னா நியூட் பிக்சர், இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. அது ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஐக்ளவுட் இதுல இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் வந்து ஏதாவது ஒரு கேஸோ ஏதாவது வந்ததுன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு அந்த இதெல்லாம் போகும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த ஒரு முக்கியமான கேள்விங்க, நான் பல இடத்துல போகும்பொழுது, ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் இந்த மாதிரி போகும்பொழுது பப்ளிக் வைஃபை ஃப்ரீயா கிடைக்குது, அந்த ஃப்ரீ வைஃபை யூஸ் பண்றதுனால எனக்கு பாதுகாப்பு குறைபாடு வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வருங்க. ஃப்ரீ வைஃபைல பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் செக்யூர். அதனால வந்து ஃப்ரீ வைஃபை மேக்சிமம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அங்க யார் அந்த வைஃபை வச்சிருக்கிறாங்க. இப்ப நான் இப்ப வந்து அங்க பல ஃப்ரீ வைஃபை இருக்கு. ஒரு ஹேக்கர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் நேரா போவாரு, அவர் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட் அங்க கிரியேட் பண்ணிட்டு போலாம். அவர் வந்து யாரெல்லாம் கனெக்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன அக்சஸ் கொடுக்குறேன்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஏர்போர்ட் எல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரிதான், நீங்க உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும், யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்களே தனியா கொடுத்தீங்கன்னா தான் போகும். அந்த இன்ஃபர்மேஷன் அவர் கேதர் பண்ணி, அதோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அவர் அது வழியா உங்களோட இன்ஃபர்மேஷனை, உங்களோட பேங்க் இன்ஃபர்மேஷனோ இல்ல மத்த இன்ஃபர்மேஷனோ எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஃப்ரீ வைஃபையை கூடுமான அளவு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, இன்றைய சிறப்பு பேச்சாளர் நம் சகோதரருக்கு ஒரு சிறிய விண்ணப்பம். நீங்க ஏதோ பிஸியா இருக்கீங்கன்னு கண்டிப்பா தெரியுது. நம்ம காலம் வந்து 8 இந்திய நேரப்படி 8:20 தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் ஒரு 10 நிமிடம், ஏன்னா இன்னும் ஒரு 30 கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக நம்ம சொந்தங்கள் வந்து தெளிவு பெறணும்னு கேட்டிருக்காங்க. அதுல முக்கியமா ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, நாங்க வந்து எங்களுடைய போன்ல பிங்கர் பிரிண்ட் வச்சு ஆக்சஸ் வந்து நம்ம அலோவ் பண்றோம். ஐபோன்ல ஆகட்டும், இன்னைக்கு இருக்கிற எல்லா போன்லயும் பிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஆக்சஸ் ஓபன் ஆகிற மாதிரி. அப்ப நீங்க சொன்ன அந்த Facebookல இருந்து அந்த பிங்கர் பிரிண்ட் எடுத்து ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு ஃப்ராட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில எங்களுடைய மொபைல்ல நாங்க ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக உள்ள பிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஏதாவது தகவலை திருட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா முடியுங்க. அதுக்கு உண்டான டெக்னாலஜி எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்ல அவைலபிள். நான் உங்களுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நீங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க. பாக்கெட்ல வச்ச உடனே இது செக்யூர் நீங்க நினைச்சிருக்கீங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது நீங்க நடந்து போறீங்க, உங்களோட ஒரு 4 மீட்டர் நான் தள்ளி போனாவே போதும். 4 மீட்டர் இடைவெளியிலேயே உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இன்ஃபர்மேஷனை வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அதெல்லாம் யூகே எல்லாம் நிறைய, அதனால வந்து அதுக்குன்னு வந்து ஒரு தனி பவுச் மாதிரி இப்ப கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை வந்து அந்த பவுச்ல நீங்க போட்டு வச்சா மட்டும்தான் நான் வந்து
அந்த இன்ஃபர்மேஷனை திருட முடியாது. ஆர்டினரியா இந்தியால யூஸ் பண்ற கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து நீங்க பாக்கெட்ல வச்சீங்கன்னா மினிமம் 3 மீட்டர் 4 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே நீங்க வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணி அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போயிடலாம். அதனால அது செக்யூரே கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து ஈஸியா எடுத்துக்கலாம். அதுக்கும் டெக்னாலஜி வந்துருச்சு இப்போ மார்க்கெட்ல அவைலபிள். நீங்க சொன்ன மாதிரி டார்க் வெப் போனீங்கன்னா இந்த 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 எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கிடைக்குது, $100 கிடைக்குது. ஓகே சொந்தங்களே, நிறைய கேள்விகள் உங்களுடைய டேட்டா பத்தின பயத்துல கேட்டிருக்கீங்க. எந்த டூல் வந்து ஃபைல்ஸை என்கிரிப்ட் பண்ணி சேஃபா வைக்கிறதுக்கு எந்த டூல் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து ஜென்ரலா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுனால ட்ரூகிரிப்ட்னு ஒரு டூல் யூஸ் பண்றேங்க. ட்ரூகிரிப்ட் வந்து இட்ஸ் ஃப்ரீ டூல். ஏன்னா நம்ம வந்து யாருமே காசு கொடுத்து வாங்க விருப்பப்பட மாட்டோம். அதனால ட்ரூகிரிப்ட் நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரூகிரிப்ட் வந்து நல்லா இருக்கு, அதை நான் யூஸ் பண்றேன். அது அந்த டேட்டாவை நீங்க வந்து ஒரு ஹார்ட் டிரைவோ பென் டிரைவோ எடுத்துட்டு போனீங்கன்னாலும் ட்ரூகிரிப்ட் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ட்ரூகிரிப்ட போட்டீங்கன்னா அது வந்து ஒரு சிம்பிள் தான், நீங்க போட்டு ஈஸியா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ட்ரூகிரிப்ட்னு ஒரு டூல் இருக்கு, அது ஃப்ரீ தான். அது நீங்க இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிரைவ், எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்னல் ஹார்ட் டிரைவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பென் டிரைவ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மிக தெளிவான ஒரு பதில். சொந்தங்களே, இப்பொழுது நம்மளோட கேபிஎன்ல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பிள் நிறுவனத்தில் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நம் சொந்தம் பார்த்திங்கிறவர் சொல்லியிருக்காரு, கூகுள் ஐக்ளவுட்ல நீங்க டர்ன் ஆஃப் ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆகாதுன்னு. அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக் அப்லோட தவிர்த்துக்குங்க. அதை சம்பந்தப்பட்ட இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு நம்ம சொந்தம். கூகுள் மேப் நான் யூஸ் பண்றப்ப அது ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய பெர்மிஷன் இல்லாமையே என்னுடைய லொகேஷனை ட்ராக் பண்ணி எனக்கு வந்து மாதத்திற்கு ஒரு முறை நீங்க எங்கெல்லாம் சென்று வந்தீர்கள் என்று என் மனைவியை தேடுவதை விட அதிகமாக எனக்கு ரிப்போர்ட்டே அனுப்புறாங்க. இது எப்படி தவிர்க்கிறதுன்னு கேட்டிருக்காரு. முக்கியமான பிரச்சனை போல இருக்கு அவருக்கு. செட்டிங்ஸ் நான் வந்து ஐபோன் யூஸ் பண்றேங்க. ஐபோன் வந்து ரெகுலரா கேட்கும் ட்ராக் பண்ணிட்டா வேணாமான்னு. ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றத நான் ஒரு 7-8 வருஷமா நான் தவிர்த்துட்டேன். ஏன்னா ஐ ஃபீல் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணலாம், பட் நல்ல கேள்விதான். ஏன் மனைவி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கேக்குறான்னு நான் நினைக்கிறேன். அது ஆக்சுவலி கூகுள் மேப் வந்து ஆண்ட்ராய்டுல இன்பில்ட்னு நினைக்கிறேன். அதனால செட்டிங்ஸ் மாத்த முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வேணா செக் பண்ணிட்டு சொல்றேங்களே உங்களுக்கு. ஏன்னா நான் ஐபோன் யூஸ் பண்றதுனால அதை நான் இது வரைக்கும் செக் பண்ணதே கிடையாது. ஓகே, அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னுடைய வீட்டுல நான் சைனால இருந்து வாங்கக்கூடிய வைஃபை ரவுட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வைஃபை ரவுட்டர்ஸ் என்னுடைய அலுவலகத்திலும் என்னுடைய வீட்டிலும் யூஸ் பண்ணுவது சேஃபா? ஏன்னா இப்ப இந்த 5G ப்ராடக்ட்ஸை வந்து அமெரிக்கா வந்து பேன் பண்ணியிருக்கிற காரணம் என்னன்னா 5G ப்ராடக்ட்ஸ்ல இன்ஃபர்மேஷன் வந்து டைரக்டா சைனாவுக்கு சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வச்சதுனால 5G வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற காரணத்தினால நான் சைனால இருந்து வாங்கக்கூடிய வைஃபை ரவுட்டர்ஸ் எல்லாம் என்னோட வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் வைப்பது சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி எல்லா சைனீஸ் கம்பெனி கூட ஒர்க் பண்ணிருக்கேங்க. ஜட்டி கூடயும் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆப்பிரிக்காலையும் சரி, இங்க ஜட்டி எல்லா கம்பெனியோடையும் ஒர்க் பண்ணிருக்கேன். இட்ஸ் உங்களுக்கே சிஸ்கோ ரவுட்டர் தான் மார்க்கெட்ல நிறைய அவைலபிள். சைனீஸ் ரவுட்டர் சீப், நமக்கு தெரியும். சீப்பான ப்ராடக்ட்டுக்கு போனாவே செக்யூரிட்டி இருக்காது. கூடுமான வரை சைனீஸ் ப்ராடக்ட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லதுன்னு என்னோட பர்சனல் கருத்தும் அதுதான் வச்சுக்கோங்களேன். அதனால சைனீஸ் ரவுட்டர்ல என்னன்னா அதுல வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் அப்டேட், ஃபர்ம்வேர் அப்டேட்லயோ அல்லது வந்து ஒரு ஹார்ட்வேர்லயோ ஏதோ ஒரு பக் கிரியேட் பண்ணா தே கேன் ட்ராக் எங்க இருக்கிறீங்க, என்ன இன்ஃபர்மேஷன் போகுது, என்னன்னு ட்ராக் பண்ண முடியும்னு செக்யூரிட்டி ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடுமான வரை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சைனீஸ் ரவுட்டர்ஸ்லாம். ஓகே ஓகே சொந்தங்களே, இதுல மோகராஜ் முத்துசாமி அப்படிங்கிறது ஒரு நண்பர் நம் சொந்தம் வந்து சொல்லியிருக்காரு, கூகுள்ல செட்டிங்ல டர்ன் ஆஃப் பண்ணிக்கலான்னு. நம்ம சொந்தம் கேட்ட கேள்வி, கூகுள் செட்டிங்ஸ்ல டர்ன் ஆஃப் பண்ற அந்த ஆப்ஷன் இல்லைங்க. நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறப்ப கூகுள் மேப்பை நீங்க யூஸ் பண்ணினீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஜிமெயில இருந்து அதை ட்ராக் எடுத்துக்கிட்டு நீங்க எந்த ஊர்ல எந்த இடத்துல கூகுள் மேப் யூஸ் பண்ணிருக்கீங்கிற டேட்டா பேஸை அது உங்க பெர்மிஷன் இல்லாமயே உங்களுக்கு ரிப்போர்ட்டா மாசத்துக்கு ஒரு தடவை அனுப்புது. எனக்கு அனுப்பிட்டு இருக்குங்க. அதை தான் எப்படி டர்ன் ஆஃப் பண்றதுன்னு கேட்டிருக்காரு. நாட் கூகுள் செட்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த டர்ன் ஆஃப்ல நீங்க அதை ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் நீங்க ஏதோ ஒரு ஊர்ல போய் கூகுள் மேப்பை நீங்க லாகின் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க இமெயில் ஐடிக்கு வந்துருது. அதுதான் நம்ம இன்றைய சிறப்பு பேச்சாளர் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்னாரு. இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நான் பொது இடத்துல, இப்போ எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ற காலத்துல பொது இடத்துல நான் என்னுடைய டேட்டா கேபிளை யூஸ் பண்ணி மொபைலுக்கு சார்ஜ் பண்றேன், அது சேஃபா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அது நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிசிட்டிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்க. நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம். பொது இடத்துல நீங்க கேபிள் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே உங்க போனை வந்து உங்க கண் முன்னாடியே வச்சு சார்ஜ் பண்ணுங்க. வேற யாராவது வராங்க,
அதுல ஏதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் இப்போ பல பேர் எல்லாம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் போட்டிருப்பீங்க. நீங்க சொன்ன மாதிரி ஃபிங்கர் தம்போ அல்லது வந்து சம் கோடோ இல்ல வந்து ஒரு பின் கோடோ போட்டிருப்பீங்க. எதுவுமே வந்து ஒரு கண் முன்னாடி இப்ப சார்ஜ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ பின்கோடு போடாம இருந்தா தான் மட்டும்தான் நீங்க பாட்டுல போனை பொது இடத்துல சார்ஜ் பண்ண வச்சுட்டு போனீங்கன்னா அதுல இருக்க இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொது இடத்துல நீங்க சார்ஜ் பண்ணலாம் வித் பாஸ்வேர்டு இல்ல ஒரு செக்யூர் கோடோட பண்ணலாம். ஓகே, மறுபடியும் அது பாஸ்வேர்ட் சம்பந்தப்பட்ட அடுத்த ஒரு கேள்விங்க. பாஸ்வேர்ட் மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நான் சேவ் பண்றது பாதுகாப்பு உண்டானதா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. அது கூடுமான வரை தவிக்கலாம். இப்ப கூட எங்க பல கார்பரேட்ஸ்ல நான் ஐடி ஆடிட் ஐடி இன்வெஸ்டிகேஷன் போகும்போது அதான் பண்றாங்க. அவங்க கிட்ட 100-200 அப்ளிகேஷன் இருக்குங்க. 200 அப்ளிகேஷனோட அட்மின் பாஸ்வேர்டோ சூப்பர் யூசர் பாஸ்வேர்டோ உங்களுக்கு வந்து ஹலோ சொல்லுங்க. அதுக்குள்ள ஸ்லைடு போட்டாங்க. அதுக்குள்ள ஸ்லைடு அதான் ஸ்லைடை கொஞ்சம் எடுத்துடலாங்க. ஸ்லைடு அப்புறமா போட்டுக்கலாம். இன்னும் கேள்வி பதில் முடியல. ரைட். இல்ல இது பழனி மாம்ஸ் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன். அதுக்குதான். ஓகே, நான் இப்ப கேக்குறேங்க, என்னன்னு கேக்குறேன். அடுத்து நிறைய கேள்விகள் வந்துள்ளதனால பல கேள்விகள் நீங்க இந்த சைபர் செக்யூரிட்டி சைபர் அவேர்னஸ் பத்தி கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு அரை நாள் வகுப்பு எடுத்து அரை நாளுக்கு உண்டான விளக்கங்கள் சொன்னாதான் பல விஷயங்கள் தெரிய வரும். அவர் நிறைய உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுத்திருக்காரு. அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்றைய ஒரு சொந்தம் வந்து சேட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. கூகுள் மேப்ல ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங்க ஆஃப் பண்றதுக்கு எப்படி அப்படிங்கறத போட்டிருக்காரு. நிறைய பேர் அதைய சேட் பாக்ஸ்ல போய் அதை யூஸ் பண்ணி பாருங்க. அதை டேர்ன் ஆஃப் பண்ணக்கூடிய ஆப்ஷன் லிங்க் ஹெல்ப் மெனு எல்லாமே அனுப்பிச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி டேர்ன் ஆஃப் பண்ணி பாருங்க. அப்பவும் உங்களுக்கு இமெயில ரிப்போர்ட் வருதா வரலையான்னு செக் பண்ணிக்கலாம். அடுத்த நிறைய கேள்விகள் இருக்கிறதுனால முக்கியமா கடைசி 3 கேள்விகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா நம்ம குறிப்பிட்ட கால நேரத்தை தாண்டி சென்று கொண்டு இருக்க காரணத்தினால, வங்கி பரிவர்த்தனைகளை இன்காக்னிஷோ மோடுல செய்வது பாதுகாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. புரியல ப்ரோ, என்ன மறுபடியும் क्वेश्चन சொல்லுங்க. வங்கி பரிவர்த்தனைகளை இன்காக்னிஷோ INCOGNITO இன்காக்னிஷோ மோடுல செய்வது பாதுகாப்பா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. பிரைவேட் விண்டோல பிரைவேட் விண்டோலங்களா? ஓகே ஓகே ஓகே. கிளவுட் பிரைவேட் விண்டோ பண்ணலாம். சேஃபா தான் இருக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க பிரைவேட் விண்டோல பண்ணலாம். பட் கூடுமான வரை நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி ஃபீச்சர் உங்க பர்சனல் லேப்டாப்ல போட்டுக்கலாம் பெட்டர். நீங்க ஏன்னா மொபைல் போன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எப்பவுமே சொல்லுவேன், மொபைல் டிரான்ஸ்ஃபர் தான் பெஸ்ட். உங்களால மொபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத பட்சத்துல வெப் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். வெப் டிரான்ஸ்ஃபர் நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டி மெக்கானிசத்தோட நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. பிரைவேட் விண்டோல பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. இட்ஸ் ஹைலி செக்யூர்டு. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப பேங்க்ல இருந்து ஒரு போன் வந்து நம்ம அதை தவிர்க்கிறது ஓகே, பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டாம்ங்கிறது நீங்க சொன்னதை நாங்க கடைபிடிக்கிறோம். பட் பேங்க்ல இருக்கிறோம்னு சொல்லி ஒருத்தர் போன் பண்ணினாவே எப்படி நம்ம டேட்டாவை எடுக்க முடியும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேக்குறாரு. புரியல ப்ரோ. பேங்க்ல இருந்து நான் போன் அடிக்கிறேன்னு தெரியாத நம்பர்ல இருந்து வந்தா நீங்க போன் எடுப்பதே தவிர்த்துக்குங்க. அந்த பிளஸ் அப்படிங்கிற நம்பர்ல இருந்து தவிர்த்துருங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அப்படி போன் எடுத்தா எப்படி நம்மளோட டேட்டாவை எடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல ஜென்ரலா பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நம்பர் பாத்தீங்கன்னா +91 இந்தியால இருந்து தான் வரும். உங்களுக்கு வெளிநாட்டுகள்ல சொந்தங்கள் இருந்தா அவங்க வந்து எப்படி கூப்பிடுவாங்க, அவங்களோட நம்பரோ இல்ல வாட்ஸ்அப்லயே கூப்பிடுவாங்க. தெரியாத நம்பர் இப்ப ஆப்பிரிக்கன் நம்பர் பாத்தீங்கன்னா +256 2578 258 இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பிரிக்கன் நம்பரோ உங்களுக்கு தெரியாத நாட்டுல இருந்து யார் போன் அடிச்சாலும் தயவு செய்து எடுக்க வேண்டாம். அதுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நம்பர்ல இருந்து எடுக்க வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ட்ட இருந்து வந்தா மட்டும் எடுங்க. மீதி எந்த நம்பர் பாருங்க அதை அப்படியே கட் பண்ணிடுங்க, தயவு செய்து எடுக்க வேண்டாம். ஓகே, VPN யூஸ் பண்ணது செக்யூரா இருக்குமா? அதே மாதிரி பேங்க் ஆப் யூஸ் பண்ணது சேஃபா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இல்ல பேங்க் ஆப் வந்து பாத்தீங்கன்னா பேங்க் ஆப் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா SBI அவங்களே வச்சிருக்காங்க, HDFC பேங்க், ICICI எல்லாருமே அவங்கவுங்க ஆப் வச்சிருக்காங்க. ஆல் தேர் ஆப்ஸ் ஆர் செக்யூர்டு. அவங்க வந்து தே ஃபாலோ தேர் ஓன் செக்யூரிட்டி மெக்கானிசம். அதுக்கு வந்து ஒரு தனி ஸ்டாண்டர்ட்ஸே இருக்கு. அது சொல்லணும்னா அதனால பேங்க் ஆப்பை யூஸ் பண்ணலாம். VPN யூஸ் பண்ணலாம். VPN யூஸ் பண்ணலாம். நீங்க VPN வந்து ஹைலி செக்யூர்டு தான். IPsec இருக்கலாம் இல்ல SSL எந்த VPN வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இன்னொரு முக்கியமான ஒரு கேள்விங்க. ஒரே நிமிஷம். எஸ், IoT டிவைசஸ்ல, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட், ஹோம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய IoT டிவைசஸ்ல நம்ம இன்ஃபர்மேஷன் எப்படி சேஃபா வச்சுக்க முடியும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. IoT டிவைஸ் இன்ஃபர்மேஷன் சேஃபா
ஜென்ரலா வந்து என்னோட கருத்துப்படி ஐஓடி டிவைஸுக்கு நான் இங்க நிறைய ஐஓடி டிவைஸ் எல்லா பேங்க்ல எல்லா இதுக்கும் ஐஓடி போயிருக்கோம். பட் ஜென்ரலா வந்து நாங்க ஐஓடி ஃபுல்லா கிளவுடு கனெக்ட் பண்ணிடுறோம். கிளவுட்ல தான் எல்லாம் செக்யூரா வச்சிருக்கோம் ஐஓடி இன்ஃபர்மேஷன் எல்லாம். ஸோ இது அமேசான் கிளவுட் ஆகட்டும் இல்ல ஆப்பிள் கிளவுட் ஆகட்டும் செக்யூரா தான் இருக்கு. அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒரு செக்யூர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இல்ல நீங்க பிரைவேட் கிளவுட்ல கூட வைக்கலாம். இன்கேஸ் பெரிய கம்பெனிஸா இருந்தா நீங்க பிரைவேட் கிளவுட்ல கூட வச்சுக்கலாம். யூ லாவ் யுவர் ஓன் கான்ஃபிகரேஷன் வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வந்து அமேசான் AWS இல்ல வந்து கூகுள் கிளவுடோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் ஐஓடிக்கு. ஓகே, கடைசியான 2 கேள்விகள். டேட்டா பிரீச் அப்படிங்கிறது வந்து என்னுடைய போன்ல யாராவது டேட்டா பிரீச் பண்ணிருக்காங்களா இல்ல என்னுடைய போனை யாராவது ஹேக் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழிமுறைகள் இருக்குங்க. அதுக்கு தனியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் டெக்னிக்கல் ஃபீல்டு. நீங்க என்ன பண்ணணும்னா நாங்க என்ன பண்ணோம்னா ஜென்ரலா மொபைல் போனை சூஸ் பண்ணி மொபைல் போன்ல இருந்து டேட்டாலாம் எடுத்து எப்ப யாரு எந்த டைம்ல அக்சஸ் பண்ணிருக்காங்க, ஃபைல்ஸ் எப்ப அக்சஸ் பண்ணிருக்காங்க, அது வந்து இன் டீடைல் டெக்னிக்கலா நாங்க பண்ணுவோம். ஒருவேளை நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா ராஜசேகர் ப்ரோ உங்களுக்கு போன டெக்னிக்கல் டீடைல் ஒரு வீடியோ பிரசன்டேஷன் அனுப்பணும் தெரியுங்களா? அந்த பிரசன்டேஷன்ல அது இருக்கு. எப்படி போன்ல இருந்து போனை யாராவது அக்சஸ் பண்ணிருக்காங்களா, எந்த டைம்ல அக்சஸ் பண்றாங்க, எந்தெந்த ஆப் அக்சஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணிருக்காங்க, அதை நீங்க வந்து பண்ணலாம். நிறைய வந்து உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய வந்து செலிப்ரேட் மாதிரி நிறைய மொபைல் ஃபாரன்சிக் டூல்ஸ் இருக்கு, இல்லைன்னா ஆக்சிஜன் ஃபாரன்சிக் டூல்ஸ் இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் ஆல் பெய்டு. இங்கெல்லாம் வந்து அதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கட்டி டூல்ஸ் வாங்கி பண்றதுக்குலாம் இல்லை. ஏன்னா நாங்க கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றதுனால எங்களுக்கு அந்த டூல்ஸ் இருக்கு, அதனால பண்றோம். நீங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க தயவு செய்து. ஏன்னா அதுக்கு உண்டான ஓப்பன் சோர்ஸ்ல பண்ணலாம். எக்ஸ்பர்ட்டா இருந்தா நீங்க பண்ணுங்க. ஓப்பன் சோர்ஸ்ல நிறைய இருக்கு. டூல்ஸ் வேணும்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சொந்தங்களே, இன்றைய காணொளி முடிவுக்கு வந்துட்டோம். கடைசி ஒரு கேள்வி, நீங்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வியை நாம ஒரு சஸ்பென்ஸ் கேள்வியை வச்சிருக்கிறோம். ஏன்னா இன்னமும் 205 பேர் நம்மளுடைய குழுவில் என்ன அந்த கேள்வி முக்கியமான கேள்வி அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்கீங்க. அதற்கு முன் வழக்கறிஞராக நானும் இன்றைய சிறப்பு பேச்சாளர், அவரும் வழக்கறிஞர் லக்சம்பர்க்ல எஸ்பெஷலி சைபர் கிரைம்ஸ் அண்ட் சைபர் சேஃப்டியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் இருவரும் பல கேஸ்களை பத்தி சில டீடைல்ஸ் ஷேர் பண்ணிக்குவோம். சைபர் செக்யூரிட்டி பத்தி இன்றும் அவர் ஹைதராபாத்ல நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எந்த நிறுவனத்துல அல்லது எந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ல சைபர் கிரைம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம் இன்றைய ஒரு சிறப்பு இதுல கேட்டிருக்காங்க. அது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 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 ப்ரோ. ஆக்சுவலி சைபர் கிரைம் பாத்தீங்கன்னா ஐடி ஆக்ட் பாத்தீங்கன்னா 2001ல இருந்து தான் இந்தியால வந்து சைபர் ரிலேட்டட் இதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு. நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். நிறைய இன்ஸ்டிடியூஷன் இப்ப வந்து சைபர் செக்யூரிட்டி சைபர் ஃபாரன்சிக்ல நிறைய கோர்ஸ் இருக்கு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. அதே மாதிரி நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா LLM சைபர் கிரைமே இருக்கு. அதான் நண்பர் சொன்ன மாதிரி ML சைபர் கிரைம் இருக்கு. அதாவது வந்து இது வந்து 3 டிஃப்ரெண்ட் ஃபீல்டுங்க. நீங்க நான் நிறைய படிச்சிருக்கேன்னு நண்பர் சொன்னாரு. நான் ஒன்னும் பெரிய லெவல்ல எல்லாம் படிக்கல. அதாவது இது வந்து 3 ட்ரையாங்கிள் பிரமிட் மாதிரிங்க. அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் பிளஸ் வந்து லீகலு பிளஸ் ஐடி. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் எல்லாம் பண்றோம். ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் டீடைல் அதுல வரும். பிளஸ் வந்து லீகல், ஒருத்தர் பணத்தை திருடிட்டு போனா அந்த பணத்தை எப்படி ரெக்கவர் பண்றது, இந்த 3 பில்லர் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து ஹைதராபாத்ல நல்சர்ல இருக்கு, நார்த்ல நிறைய இருக்கு. இந்தியன் நேஷனல் லா யூனிவர்சிட்டியில நிறைய இன்ஸ்டியூட்ல வந்து பிஜி டிப்ளமோ சைபர்லா இருக்கு. நல்சர்லயும் பிஜி டிப்ளமோ சைபர்லா இருக்கு. நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லயும் பண்ணலாம், இல்ல வந்து ஆன்லைன் கோர்சஸும் இருக்கு. இந்தியன் லா இன்ஸ்டியூட்ல சைபர்லா வந்து 3 months 6 months கோர்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஃபுல் டைமா படிக்கணும், இல்ல டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கரஸ்பாண்டன்ஸ்ல கூட இருக்கு. MSc சைபர் ஃபாரன்சிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கு. அதே மாதிரி ஒரு சிலர் எல்லாம் பிஇ முடிச்சுட்டு மேல படிக்கணும்னா எம்டெக் சைபர் ஃபாரன்சிக் நிறைய இருக்கு. IITல இருக்கு, IIITல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. இந்தியால வந்து சைபர் ஃபாரன்சிக்கு பல கோர்ஸ் இருக்கு. ஸ்கை இஸ் லிமிட். இல்ல நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல அப்படின்னா டெக்னிக்கல் கோர்ஸ் பண்ணணும்னா நீங்க OSCP பண்ணலாம், அஃபென்சிவ் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் பண்ணலாம், CH பண்ணலாம், இல்ல ஒரு CISSP CISA அந்த மாதிரி கோர்சஸ் எல்லாம் நிறைய பண்ணலாம். உங்களுக்கு அந்த மாதிரி கோர்சஸ் என்ன ஸ்பெசிபிக்கா வேணும், எந்த எந்த ஸ்டேட்ல வேணும்னு நீங்க வேணும்னா நீங்க ரீச் அவுட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலா மெயில்ல அனுப்புறேன், இல்லைன்னா வாட்ஸ்அப்ல கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்தியால வேணும்னாலும் கேளுங்க, இல்ல அப்ராட்லயும் பண்ணலாம். UK எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாடு வந்து படிக்கணும்னா கூட யூகேல நிறைய இருக்கு. நெதர்லாண்ட்லயும் நிறைய கோர்ஸ் ரன் பண்றாங்க. யூகேல தான் எஸ்பெஷலி வந்து சைபர் செக்யூரிட்டி அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக் நிறைய கோர்ஸ் ரன் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா கோர்ஸ் இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்றேன்.
அதே மாதிரி மெட்டீரியல் ஏதாவது வேணும்னா கேளுங்க, நான் மெட்டீரியல் எல்லாம் ஷேர் பண்றேன். இன்கேஸ் எப்படி ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றது, மெத்தடாலஜி என்ன, இல்ல ஒரு ஃபாரன்சிக் டேட்டா அனலிட்டிக்ஸ்னா என்ன, ஐடி ஃபாரன்சிக் என்ன, இல்ல டிஸ்கவரி எப்படி நாங்க பண்றோம், ப்ராக்டிக்கலா எப்படி பண்றோம், இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான வீடியோஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நான் வேணா ஷேர் பண்றேன். இல்ல இதை பத்தி நிறைய நீங்க ஃப்ராட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு. நான் என்னைக்கு ஊருக்கு வரணும் அன்னைக்கு வந்தீங்கன்னா கூட நான் ஷேர் பண்றேன். ஐம் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப் யங்ஸ்டர். இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம ஆட்கள், நம்ம உங்க சொந்தங்கள் நிறைய பேர் வரணும்னு வந்து எனக்கு ரொம்ப ஆசை. நிறைய பேருக்கு நானும் உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். யார் வேணாலும் அவங்க இல்ல யங்ஸ்டரா இருந்தா நேரா வரலாம், இல்ல அவங்க குழந்தைங்களுக்கு இதை படிக்க வைக்கணும்னா கூட அவங்க வரலாம். எப்பவுமே நாங்க உதவி பண்ண தயாராகவே இருக்கோம். சொந்தங்களே, நம்மளுடைய கேபிஎன் குளோபல் டீம் குழுமத்தின் நம்முடைய இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு கார்த்திக் பழனியப்பன் இன்றைய சிறப்பு பேச்சில் மட்டுமல்ல, நம் சொந்தங்களுக்கு நிறைய வகையில் உதவியுள்ளார். நிறைய வகையில் உதவியுள்ளது என்னவென்றால், நிறைய அன்பர்கள் இந்த மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ்ல அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கியுள்ளார். நிறைய நண்பர்கள் வெளிநாடுகளில், முக்கியமாக லக்சம்பர்க் அல்லது யூரோப்ல இருக்கக்கூடிய வேற கண்ட்ரீஸ், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ், அன்னைக்கு நம்ம சிறப்பு பேச்சாளர் வந்தது போல மொரீஷியஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளில் யாராவது தொழில் அல்லது தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டாலும் அவர் சட்டப்பூர்வமான வழிமுறைகளையும் மற்றும் அவர்களுக்கு அங்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இன்றல்ல நேற்றல்ல கடந்த எனக்கு தெரிந்து 4 வருடங்களாக அனைத்து சொந்தங்களுக்கும் அவருடைய வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருந்து வருகிறது. இனிமேலும் நம்மளுடைய கேபிஎன் குழுமத்திற்கு அவர் முழு ஒத்துழைப்பு தருவார் என்று அவர் பல தடவைகள் எங்களுக்கு கூறியுள்ளார். அவர்களை நாம் விடுவதாகவும் இல்லை. உங்களுடைய சைபர் செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம் வரும் காலத்தில் தனித்தனியாக பிரித்து ஆராய்ந்து ஒவ்வொரு ஏரியாவிற்கும் வீட்டிற்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி, நிறுவனங்களுக்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி, மொபைலுக்கு தேவையான சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் 2-3 மணி நேரம் அதை பரிமாற்றம் செய்து கொண்டால்தான் முழுவதுமாக அதனுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து வளர்ந்து வரும் ஒரு ஃபீல்டு. கண்டிப்பாக இதனுடைய ஃபியூச்சர் ரொம்ப நன்றாக இருக்கிறது. முக்கியமா பல பேர் கேட்ட கேள்விக்கு, கடைசி கேள்விக்கு போகும் முன்னர் அவர் கூறியதில் சில விஷயங்கள், இன்றைய சைபர் கிரைமில் முக்கியமாக பல குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த குற்றங்களை நான் உங்களுக்காக தொகுத்து, இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் யாராவது கேட்டா தயவு செஞ்சு அதை என்டர்டெயின் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நம்பர் 1, பேங்க்ல இருந்து கூப்பிடுறோம், உங்களுடைய கிரெடிட் கார்டு டீடைல்ஸ், டெபிட் கார்டு டீடைல்ஸ், எந்த டீடைல்ஸ் வேணாலும் ஷேர் பண்ணுங்க, கொடுங்கன்னு கேட்டா தயவு செஞ்சு என்டர்டெயின் பண்ணாதீங்க. 2வது, நாங்க அவர் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல இருந்து உங்களுடைய சாஃப்ட்வேர் அப்லோட் பண்றோம், ட்ரூ காலர்ல இருந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றோம் அப்படின்னு எந்த நிறுவனத்துல இருந்து கூப்பிட்டாலும் அந்த கால்ஸை என்டர்டெயின் பண்ணாதீங்க. முக்கியமா ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், வேற எந்த கம்பெனி வேணாலும் எடுத்துக்கங்க, செல்போன் டவர் போடுறோம், உங்களுக்கு காலி இடம் இருந்தா நிலப்பத்திரத்தை கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. எனக்கே 6 கிளைண்ட் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சொத்து பத்திரத்தை அனுப்பிச்சு உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண வர்றோம், 15,000 கொடுங்கன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவர்களாக ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ட்ராய்னு சொல்லுவோம், அதனுடைய முத்திரையிட்டு உங்களுடைய நிலத்திற்கு ஒப்புதல் தெரிவிச்ச மாதிரி ஒரு இனிஷியல் டெபாசிட் கட்டுங்கன்னு சொல்லி எனக்கு என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் 4.5 லட்சம் ரூபாய் இழந்திருக்கிறாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி செல்போன் டவர்ஸ் போடுறோம்னு சொல்லி உங்ககிட்ட வந்தா அதைய ஒரு வழக்கறிஞரிடம் கொண்டு சென்று அது கரெக்டான லீகல் ஒப்பீனியன் பார்த்து அதுக்கு பிறகு போங்க. அடுத்தது அவர் சொன்ன மாதிரி கோல்டு கொடுக்குறோம், ஃப்ரீ கோல்டு கொடுக்குறோம், ஃப்ரீயா பார்மசிட்டிக்கல்ல இருந்து ஒரு இலை வேண்டும் அல்லது ஒரு ரூட் வேண்டும், ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு இது வேணும், இது இவ்வளவு காஸ்ட்லியா விற்கிதுன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க. ஃப்ரீ வெல்த் டிரான்ஸ்பர், முக்கியமாக பல அன்பர்கள் மாட்டுவது, என்னுடைய அப்பா வந்து சவுதி அரேபியால பெருசா இருந்தாரு, ஈராக்ல பெருசா இருந்தாரு, பல 1000 கோடி வச்சிருந்தாரு, நான் தான் ஒரே வாரிசு, அதை மாத்துறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், $10 மில்லியன் உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லி பல விதமான கோணங்களில் வெல்த் டிரான்ஸ்பர் பண்றேன்னு சொல்லி உங்களை அணுகுவாங்க. தயவு செஞ்சு அதுக்கும் இரையாகி விடாதீர்கள். உங்களுடைய சிஸ்டமை ஹேக் பண்ணிட்டோம், அதனால நீங்க இவ்வளவு பிட்காயின் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு இன்றைய சிறப்பு பேச்சாளர் தெளிவாக கூறியுள்ளார், பேக்கப் எடுத்துக்கங்க, அந்த மெயிலை டெலீட் பண்ணிருங்க, அவங்களை என்டர்டெயின் பண்ணாதீங்க, ஃபார்மேட் பண்ணி பழைய பேக்கப் திருப்பி போட்டுட்டு உங்களுடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து செல்லுங்கள். ஏனால் இதுவரைக்கும் பிட்காயின்லயும் சரி மற்ற வகையான ஆர்பிஐ டிரான்ஸ்பர்ல எதுல பண்ணியும் அவர்களுடைய டேட்டா திரும்பி வந்த சரித்திரம் இல்லை. மறுபடியும் பல நிலைமைகள் அவளை ஏமாற்றம் தான் ஏமாற்றிருக்காங்க. தயவு செஞ்சு இதை முடிச்சுட்டு கடைசி கேள்வி, நீங்கள் நிறைய பேர் கேட்டது, இந்தியாவுல ஆதார் கார்டு தான் எல்லாத்துக்கும் ஒரு சான்று, யூனிக் ஐடென்டிபிகேஷன் கோட். இந்த ஆதார் கார்டை காமிச்சு ஜெராக்ஸை கொடுத்து நாங்கள் வாங்குவதால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு வரும், அதை எப்படி நாங்க தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு உண்டான பதிலை தெரிவிக்கும் முன்னர்
நம் டெக்னிக்கல் டீமை ஸ்லைட போட ஒரு கேட்டுக்கொள்கின்றேன். இனி வரும் காலங்களில் கேபிஎன் சார்பாக நீங்கள் கேபிஎன் டெலிகிராம் ஆப் உங்களுடைய தொழிலில் விரிவுபடுத்த விரும்பினால் கேபிஎன் டெலிகிராம் ஆப்பில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த நம்பரை குறித்துக் கொள்ளுங்கள். அதுபோல் நீங்கள் கேபிஎன் சார்ந்த பல விஷயங்களில் நீங்கள் சேர வேண்டும் என்றால் திரு பழனியப்பன் அவர்களையோ அல்லது நம் கேபிஎன் குளோபல் டீம் குழுமத்தில் உள்ள யாராவது ஒரு நண்பர்களையோ நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் நீங்களும் கேபிஎன் குழுமத்தில் ஒரு அங்கத்தினராக வருவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் உங்கள் தொழில் வாய்ப்புகளிலும் உங்களுடைய படிப்பு அல்லது வேலை சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளிலும் கேபிஎன் குளோபல் டீம் முன்னெடுத்து உங்கள் வாழ்வில் சிறக்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற தாரக மந்திரத்தை நம் குலகுருக்கள் சுவாமிகள் முன்னிலையில் அனைவரும் நன்றாக இருப்பதற்குண்டான வழிமுறைகளை கூற அனைவரும் தயாராக உள்ளோம். இந்த கேள்வி மறுபடியும் இன்றைய சிறப்பு பேச்சாளர் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம கொடுக்கும் பொழுது அதனுடைய பாதகங்கள் என்ன, எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஆதார் கார்டு நல்ல கேள்வி ப்ரோ. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் ஆதார் கார்டு ஹைலி செக்யூர்னு சொன்னாங்க. 100 மில்லியன் ஆதார் கார்டு வந்து ஸ்டோலன் ஆயிடுச்சு அந்த மாதிரி கவர்மெண்ட் சொன்னாங்க. அதனால மேபி இது கவர்மெண்ட் சொல்றாங்க செக்யூர்னு, பட் எந்த அளவுக்கு அது செக்யூர்லாம் சொல்ல முடியாது. நம்மளே பாதுகாத்துக் கொள்ளலாம். ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போகும்போதோ அல்லது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகும்போதோ நம்மளோட ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷனை அங்க விட்டுட்டு வராம கூடுமான வரைக்கும் அதை டெலீட் பண்ணிட்டோ இல்ல ஷிப்ஸ் டெலீட் பண்ணிட்டோ இல்ல கொண்டு ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியுமா ஒழிய மத்தபடி பெருசா அதனால என்ன பாதிப்பு மிஞ்சி போனா உங்க ஆதார் கார்டை வச்சு என்ன பண்ணலாம், லோன் வாங்கலாம். உங்க பேர்ல லோன் வாங்கலாம். அதுக்கு என்ன வேணும்னா உங்க அட்ரஸ், உங்க போன் நம்பர், போட்டோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் தேவைப்படுது. அதனால கூடுமான வரை நான் என்ன சொல்றேன்னா ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் உங்க ஃபேமிலிக்குள்ளவே, அதுவும் ஃபேமிலிக்குள்ள மட்டும் இருந்தா போதும். வேற யாரோ சொந்த பந்தத்துக்கோ, என்ன பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தத்துக்கோ நீங்க தர வேண்டாம். உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்க மட்டும் வச்சுக்கோங்க, வேற யாருக்கும் கொடுக்க வேணாம். உங்க ஆதார் கார்டை வச்சு யாரோ பேங்க்ல லோனோ இல்ல வேற ஏதோ விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா அது உங்களுக்கு தான் நாளைக்கு பாதகமா இருக்கும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் தான் அதை ப்ரூவ் பண்ணுவோம். என்னன்னா இல்ல நாங்க பண்ணல, இது யாரோ எங்களை இதை வச்சு மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும் கிரெடிட் கார்டு வாங்குறதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில ரொம்ப ஈஸி. யாரோட ஆதார் கார்டு, அதாவது சேல்ஸ் ப்ரெஷருக்காக மேனேஜரோ அல்லது வேற ஒருத்தரோ சேல்ஸ் ப்ரெஷருக்காக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லி லோன் கொடுக்கறவங்க எத்தனையோ பேங்க் இருக்கு. அதனால தயவுசெய்து நம்ம தான் பாதுகாக்கணும். நண்பர் சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நம்ம எங்கேயாவது எடுத்துட்டு போகும்போது நல்ல ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கா போங்க, பண்ணுங்க. தெரிஞ்சவரா இருக்கணும், தெரியாத கம்ப்யூட்டர் சென்டருக்கு போகாதீங்க. திடீர்னு நம்ம ஒரு ஊருக்கு போறோம், அதுக்கெல்லாம் வெல் ப்ரிப்பேர்டா போங்க. திடீர்னு ஒரு இடத்துல ஆதார் கார்டு கேட்கறாங்க, நீங்க பாக்கெட்லயே ஆதார் கார்டு சின்ன கார்டு மாதிரி ஏடிஎம் கார்டு மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாங் கார்டு எடுத்துட்டு போறது இல்ல சாஃப்ட் காப்பி வச்சுக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டு போய் நம்மளே பாதுகாத்துக்கலாம். மற்றபடி ஆதார் கார்டு செக்யூரான்னு கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. இட்ஸ் அன்செக்யூர்னு எனக்கும் தெரியும், பட் அதை நான் சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இந்தியன் கவர்மெண்ட் பலமுறை நிரூபிச்சிருக்கிறாங்க, பலமுறை ஹேக்கர்ஸ் நிரூபிச்சிருக்கிறாங்க, பலமுறை ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் பப்ளிக் சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதனால இட்ஸ் அன்செக்யூர்னு சொல்ல முடியும். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு பேச்சாளர் அவர் மூச்சு விடாமல் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டார். நீங்களும் பல கேள்விகள் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த அனைத்து கேள்விகளுக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கால நேரம் கருதி ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட 25 நிமிஷம் நம்ம தாண்டிட்டோம். கண்டிப்பாக வரும் காலத்தில் ஒரு செஷன், ஒரு காணொளி தொகுப்பு இந்த செக்யூரிட்டி சம்பந்தமாக, சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமாக கண்டிப்பாக செய்வோம் என்று உறுதி கூறி இன்றைய காணொளியில் அனைத்து உலகத்தில் இருந்தும் அனைத்து நாடுகளில் இருந்தும் நம்முடன் கூடியிருக்கும் 200க்கு மேற்பட்ட சொந்தங்கள், இப்பொழுது 175 பேர் இருக்கீங்க. அனைவர்களுக்கும் நம் கேபிஎன் குழுமம் சார்பாகவும் நம் குல குருக்கள் சார்பாகவும் மருத்துவர் டாக்டர் மனோகரன் அவர்களின் சார்பாகவும் கேபிஎன் குழுமம் சார்பாகவும் அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் இங்கு குழுமி இருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை 6:40 ஒரு அருமையான காணொளி மூலம் ஒரு சாதனையாளரை சந்திக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக உள்ளது. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் சனிக்கிழமை 6:40 மணிக்கு. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன். நன்றி, வணக்கம். நன்றிங்க. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு
எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.